இந்த ஜோப்பா என்று சொல்லும் பொழுது நம்ம லைஃப் உடைய பிளேஸ் ஆஃப் கன்ஃபியூஷன், அன்னோன், என்ன செய்யறது என்று சொல்லி ஒரு தடுமாற்றம் இருக்கிற இடம். நெக்ஸ்ட் என்ன பேசணும், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் என்று முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய நேரங்கள் இல்ல. நம்ம என்ன செய்வது, எப்படி செய்வது என்பதை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கற்றுத்தர காத்து கொண்டிருக்கிறார். இந்த நிமிஷம் ஆரம்பிச்சு உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன்லையும் நீங்க என்ன செய்யணும்னு உங்களுக்காக ஏற்கனவே சொல்லி எழுதி வச்சிருக்கிற ஜீசஸ் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வேத வசனங்களில் இருந்து, பிப்ளிக்கல் இன்சிடென்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்த போறாரு. இன்றைக்கு இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன்ஸ்ல இருக்கிறவங்களை கர்த்தர் விடுதலை ஆக்குவார். அவரால் முடியும், முடியாதது ஒன்றுமில்லை. ஒரு வாலிப பையன் ஒருத்தன் தான். அவன் ரொம்ப புத்திசாலியாக இருந்தான். அவன் ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறனால அவன் இருந்த அந்த ஊரில் அவன் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டே இருந்தான். அவன் செய்கிற சில காரியங்கள், அந்த ராஜா ஒழுங்கீனமாக சில காரியங்களை செய்யும் பொழுது, when the king was not meeting the needs of people, அந்த ஊரோட சில பேசிக் ஃபெசிலிட்டிஸ்லாம் சரியாக பண்ணும் பொழுது இவன் முன்னாடி நின்று அந்த ஊருக்காக பல காரியங்களை செய்து கொண்டிருந்தான். சில சமயங்கள் அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராட்டங்கள்லாம் பண்ணி எப்படியாவது அந்த மக்களுக்கு தேவையான நீட்ஸை பெற்றுக் கொடுக்க வேண்டும்னு சொல்லி இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தான். இது ராஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு இவனை பார்க்கும் பொழுது. பயம், இன்செக்யூரிட்டி. ஸோ அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டார். ஜெயிலில் போட்டவுடனே மக்கள் எல்லாம் கொதிச்சு போயிட்டாங்க. ஊருக்கு நன்மை செய்கிற இவனை போய் நீங்கள் ஜெயிலில் போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எதிராக அந்த ராஜாவுக்கு எதிராக எல்லாரும் போராட்டம் பண்ணி அவனை விடுதலை செய்யணும், அந்த வாலிபனை விடுதலை செய்யணும், இப்படி உள்ளே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் போராட்டம் செஞ்சுட்டே இருந்தாங்க. இந்த ராஜாவுக்கு இது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. எல்லாரும் ஊரெல்லாம் ஒன்றாக திரண்டு போராட்டம் செய்யும் பொழுது ஆனால் இவனை வெளியவும் விட பிடிக்கல. ஸோ ராஜா என்ன பண்ணார், அவர் ஒரு நிபந்தனை விதிச்சார், ஒரு கண்டிஷன் போட்டார். அவர் சொன்னார், சரி நான் இவனை விடுதலை செய்கிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன், இவனுக்கு முன்னாடி ஒரு ஆட்டை கொண்டாந்து நிறுத்துவேன். என்னது? ஆடு. அந்த ஆடை கொண்டாந்து நிறுத்துவேன். இவன் அந்த ஆடுகிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கலாம். அதுக்கு அந்த ஆடு சரியான பதில் சொல்லிடுச்சுன்னா இவனை விடுதலை பண்ணுறேன். இதான் கண்டிஷன். ஒரு கண்டிஷன் தான், இதுக்கு மேலே நான் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். சரின்ட்டு அந்த ஆடை கொண்டாந்து ஜெயிலில் அவனுக்கு முன்னாடி நிறுத்துறாங்க. அது எல்லாரும் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க. எல்லாம் பார்க்குது, ஊரே பார்க்குது என்ன நடக்க போகுதுன்னு. ஏன்னா இப்போ ஒருவேளை இந்த ஆடு இவன் சொல்கிறதுக்கு பதில் சொல்ல, இவன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லனா இவன் அவ்வளோதான், வெளியவே வர முடியாது. சரின்ட்டு சொல்லி லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க. ஆடை கொண்டாந்து முன்னாடி நிறுத்துறாங்க. எல்லாரும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. ராஜாவும் பார்த்துட்டே இருக்கிறாரு. இவனை நிரந்தரமாக ஜெயிலில் போகிற சான்ஸ்ன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்போது இவன் அந்த ஆட்டு பக்கத்தில் போயிட்டு ஒரு கேள்வி கேட்குறான். ஏப்ரலுக்கு அப்புறம் என்ன மாதம் அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த ஆடு மே அப்படின்னு சொல்லுது. உடனே அவனை விடுதலை செஞ்சிடுறாங்க. பாருங்க, வாழ்க்கையில் சில டைம்ஸு நம்ம எதிர்பார்க்கிறது எல்லாமே எதிர்பார்க்கிற மாதிரி நடக்காதில்ல. Sometimes we are not able to control certain situations in our life. நம்மளை சுற்றி நடக்கிற சில குழப்பங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறது நடக்காது. Most of the time it doesn't happen the way we wanted to. ஏதாவது செஞ்சு இந்த மாதிரி புத்திசாலித்தனமாக ஏதாவது செஞ்சு தப்பிச்சிடலான்னு நினைக்கிறோம், அதுவும் நடக்காது. நம்ம மூளையெல்லாம் பயன்படுத்தி, நம்ம தாளந்துகள் எல்லாம் வச்சும் பயன்படுத்தி எப்படியாவது ஜெயிச்சிடலான்னு பார்க்குறோம், அதுவும் பல சமயங்களில் நடக்காது. நம்மகிட்ட இருக்க பணம், பதவி, ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணி நம்ம எப்படியாவது முன்னேறிடலான்னு நினைக்கிறோம், அதுவும் சில சமயங்களில் நடக்க மாட்டேங்குது. There are times in our lives, நம்ம வாழ்க்கையில் பல நேரங்களில் பாருங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நம்ம சந்திக்கிறோம். நம்ம லைஃப்பில் நம்ம கிட்ட இருக்கிற காரியங்களை கொண்டு, நமக்கு தெரிஞ்ச காரியங்களை கொண்டு நம்ம ஜெயிக்கலாம், நம்ம எப்படியாவது சாதிக்கலாம், சமாளிக்கலாம் என்று சொல்லி நினைக்கிறது நிறைய நேரங்களில் நடக்க மாட்டேங்குது. It doesn't happen that way. வேதத்தில் இன்றைக்கு ஒரு
ஒரு முக்கியமான பேசேஜ் பார்க்க போகிறோம் இந்த ஸ்டெப் அப் சீரீஸில். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் பேசேஜஸ் தட் ஐ ஹவ் ப்ரீச்ட். ஆண்டவர் எனக்கு பேசின பேசேஜஸில் இது ஒரு பியூட்டிஃபுல்லான பேசேஜ் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். இன்றைக்கு நம்ம வேத பாடமாக அப்போஸ்தலர் எழுதிய சுவிசேஷம், அப்போஸ்தலர் எழுதிய சுவிசேஷத்தில் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து 43ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்காள் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடியினால் பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறான் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வரவேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவளை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லோரும் அழுது தொற்காள் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவளை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். பின்பு அவன் யோப்பா பட்டணத்திலே தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் அநேக நாள் தங்கியிருந்தான். At Joppa there was a certain disciple named Tabitha, which is translated Dorcas. This woman was full of good works and charitable deeds which she did. But it happened in those days that she became sick and died. When they had washed her, they laid her in an upper room. And since Lydda was near Joppa, and the disciples had heard that Peter was there, they sent 2 men to him, imploring him not to delay in coming to them. Then Peter arose and went with them. When he had come, they brought him to the upper room, and all the widows stood by him weeping, showing the tunics and garments which Dorcas had made while she was with them. But Peter put them all out and knelt down and prayed. And turning to the body, he said, Tabitha, arise. And she opened her eyes, and when she saw Peter, she sat up. Then he gave her his hand and lifted her up. And when he had called the saints and widows, he presented her alive. And it became known throughout all Joppa, and many believed on the Lord. So it was that he stayed many days in Joppa with Simon a tanner. தபித்தாள் என்ற பெண்ணை குறித்து இங்கு வாசிக்கிறோம். தபித்தா என்பது அரேமிய மொழியில் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. அது கிரேக்க மொழியில் டோர்காஸ் என்று சொல்லுகிறார்கள். கிரீக்கில் டோர்காஸ் என்று சொல்லி அவளுக்கு பேர் இருக்கிறது. இந்த பெண்ணை குறித்து இங்கே என்ன சொல்லப்படுகிறது, இந்த பேசேஜ் ஃபுல்லாக வாசிக்கும் பொழுது நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், ஷி வாஸ் சச் அ கைண்ட் உமன். நிறைய பேருக்கு உதவி செய்கிறவளாக இருந்திருக்கிறாள். குறிப்பாக நிறைய விதவைகளுக்கு உதவி செய்கிறவளாக இருந்திருக்கிறாள். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஹைலைட் திஸ் பர்டிகுலர் பாயிண்ட். விதவைகளுக்கு உதவி செய்கிறத உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்ல ஆசைப்படுறேன். ஏனென்றால் பைபிளில் ஜீசஸோட டீச்சிங்ஸாக முக்கியமான சில டீச்சிங்ஸாக அப்போஸ்தலர்கள் ஆதி அப்போஸ்தல சபை பின்பற்றி வந்ததில் ஒரு 7 இம்பார்ட்டன்ட் டீச்சிங்ஸை ஹைலைட் பண்ணுறாங்க. அந்த 7 டீச்சிங்ஸில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டீச்சிங் வந்து இப்படியாக ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் அவங்க சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான காரியம் வந்து விதவைகளை பராமரிப்பது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ ஒன் ஆஃப் தி டீச்சிங்ஸ் அதை அவர்கள் அந்த இடத்துல சீஷர்கள் ஆதி அப்போஸ்தல சபையில் முக்கியமான டீச்சிங்காக வச்சது அவங்க ஃபாலோ பண்ணணும்னு சொன்னது
சொன்னது விதவைகளை பராமரிக்கிறது. ஸோ இங்கே இந்த பர்டிகுலர் கேர்ள் வந்து விதவைகளுக்கு குறிப்பாக நிறைய ஹெல்ப் பண்ணதை அவள் தச்செல்லாம் கொடுத்தான்னு சொல்லி அவங்க காட்டுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ வி அண்டர்ஸ்டாண்ட் வெரி கிளியர்லி தட் ஷீ வாஸ் அ ஜீசஸ் ஃபாலோவர். இயேசப்பாவை பின்பற்றுகிற ஒரு ஸ்திரீயாக இருந்தால், அதை முக்கியமாக கருதினவளாக இருந்தால் என்பதை நம்ம இங்கே உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இப்போ மரித்து போகிறத இங்கே பார்க்குறோம். மரித்த பொழுது பேதுரு பக்கத்து ஊரில் தான் இருக்கிறார். பேதுரு இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டு 2 பேர் அனுப்புகிறாங்க. அனுப்பி உடனே கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த பேசேஜை வாசிக்கும் பொழுது. இதில் லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர், நிறைய விஷயங்கள் இருக்கிறது. தபித்தாவை பற்றி, தபித்தா வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி, அந்த ஆதி அப்போஸ்தல சபை எப்படி நடந்தது என்பதை பற்றி, அங்கே எப்படி உதவிகள் செய்தார்கள், அதை ஒரு முக்கியமான சேரிட்டியை, ஒரு முக்கியமான மிஷன்ஸ், ஒரு முக்கியமான விஷயமாக வச்சுருந்தாங்க என்பதை பற்றி பல விஷயங்கள் இதில் நம்ம பார்க்க முடியும், கற்றுக்கொள்ள முடியும். பட் வாட் காட் மை அட்டென்ஷன் ஃபார் திஸ் டே, என்னுடைய கவனத்தை இந்த நாளுக்கு ஈர்த்தது ஒரே ஒரு வார்த்தை, ஜஸ்ட் ஒன் வேர்ட். அது ஜோப்பா என்கிற இந்த ஊர். என்ன ஊர்? ஜோப்பா. ஜோப்பா மறந்துடாதீங்க, ஜோப்பா என்கிற ஊர். ஜோப்பா வாஸ் ஆக்சுவலி a beautiful city. இன்றைக்கும் அது ஒரு கடல் சார்ந்த ஊராக இருக்கிறது, வணிகம் நிறைய நடக்கிற இடமாக இருக்கிறது. it was a beautiful town, ஜோப்பா. இந்த ஜோப்பா என்கிற ஊரில் இந்த பெண் இறந்து போயிருந்தா. ஆனால் இன்றைக்கு உங்களிடத்தில் நான் பேச ஆசைப்படுகிறது, பேதுரு இந்த ஜோப்பாக்கு போனது. Peter went to this place called as Joppa. அது எப்படி போறாரு வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அவர் அந்த காரியங்கள் அவரிடத்துல வந்து சொன்ன உடனே, அவர்கிட்ட வந்து அவங்க சொன்ன உடனே பேதுரு உடனடியாக எழுந்து போனதை இங்கே நம்ம பார்க்கிறோம், இம்மீடியட்டாக. ஸோ பீட்டர் ரோஸ் அண்ட் வெண்ட் வித் தெம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அவர்கிட்ட இந்த 2 பேரும் வந்து சொன்ன உடனே அவர் எதுவுமே யோசிக்காம உடனடியாக ஜோப்பாக்கு போயிட்டார். இம்மீடியட்லி வந்தார். என்ன பெரிய விஷயம்? உடனடியாக போகிறதுல என்ன பெரிய விஷயம்? பேதுரு எப்படியும் ஊர் ஊராக போய் ஊழியம் செஞ்சுட்டு தானே இருந்தார். அப்புறம் இதில் என்ன இருக்குது சிக்னிஃபிகன்ஸ் நீங்கள் ஒரு வேளை கேட்கலாம். பட் ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங். ஜோப்பா என்பது ஒரு சாதாரண இடம் கிடையாது. இட் வாஸ் அ பிளேஸ் ஆஃப் அன்னோன். இட் வாஸ் அ பிளேஸ் ஆஃப் அன்னோன். அது தெரியாத ஒரு இடம். நமக்கு சில சமயத்தில் சில விஷயங்கள் தெரியாத இடம், நமக்கு புரியாத இடம், புரிந்து கொள்ள முடியாத இடம். சில சமயம் நம்ம கன்ஃபியூஷன் இருப்போம் தெரியுமா, அதுதான் நம்ம வாழ்க்கையோட ஜோப்பா. அடுத்தது என்ன செய்யறதுன்னு சொல்லி தெரியாமல் இருப்போம் தெரியுமா, அதான் நம்ம வாழ்க்கையோட ஜோப்பா. இந்த ஜோப்பா என்று சொல்லும் பொழுது நம்ம லைஃபுடைய பிளேஸ் ஆஃப் கன்ஃபியூஷன், அன்னோன், என்ன செய்கிறது என்று சொல்லி ஒரு தடுமாற்றம் இருக்கிற இடம். ஜோப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது ஜோப்பா பைபிளில் இன்னொரு இடத்துலையும் வருகிறது, இன்னொரு பிளேஸ்லையும் வருகிறது. எந்த இடத்துல வருகிறது என்று சொல்லி பார்த்தா யோனாவில் அதை நம்ம பார்க்க முடிகிறது. ஜோனா 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் இதே யோப்பாவை குறித்து நம்ம பார்க்க முடியும். எங்கே அதை பார்க்குறோம்? அந்த வசனத்தை பார்க்குறோம். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களோட தர்ஷீஷுக்கு போக கப்பலில் ஏறினான். ஜோனா 1:3. அண்ட் ஜோப்பா இஸ் த பிளேஸ் வேர் ஜோனா வெண்ட் டு டேக் டைவர்ஷன். ஆண்டவர் யோனாவை எங்கே போக சொல்லியிருக்காரு? நினிவேக்கு போக சொல்லியிருக்காரு. கவனிங்க, இன்னைக்கு நல்லா கவனிங்க, ஓகேயா? ஆண்டவர் ஜோனாவை எங்கே போக சொல்லியிருக்காரு? நினிவேக்கு போக சொல்லியிருக்காரு.
நினிவேக்கு போய் ஒரு முக்கியமான காரியங்களை சொல்கிறாரு யோனா கிட்ட. ஆனால் யோனா பயப்படுறான். நினிவே மக்கள் ரொம்ப கொடூரமானவங்க, முரட்டாட்டம் பிடிச்சவங்க, கேட்க மாட்டாங்க, அங்கே எனக்கு போக பிடிக்கல, போக பயமா இருக்கு என்று சொல்லி அவன் என்ன பண்றான், ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போகாம அவன் ஜோப்பாக்கு போய், ஜோப்பா போட்டு பாருங்க, அது துறைமுகம் பாருங்க, அங்கேருந்து நினிவேக்கு போகிற பஸ்ஸில் ஏறாம தர்ஷீஷுக்கு போகிற பஸ்ஸில் ஏறலாம். நான் சொல்றது புரியுதா? ஜோப்பால போயிட்டு, ஜோப்பான்ற இடத்துல போயிட்டு ஜோப்பாக்கு வந்துட்டு அங்கிருந்து வேற இடத்துக்கு, ஆண்டவர் சொல்லாத இடத்துக்கு போகிறான். So Joppa was actually a place of unknown confusion. சில சமயம் நம்மளுக்கு தெரியாத காரியங்கள், புரியாத காரியங்கள், அடுத்தது என்ன செய்யறதுன்னு நம்ம டிசைட் பண்ண முடியாத ஒரு பிளேஸ். இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் வெயிட்டிங், இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் கன்ஃபியூஷன், இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் திங்கிங். பேதுருவை பார்க்கணும். பேதுரு அதே ஜோப்பாக்கு போறாரு. அவரிடத்துல வந்து சொன்ன உடனே புறப்பட்டு ஜோப்பாக்கு போறாரு. ஆனால் எத்தனை பேர் இது யோசித்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. எத்தனை பேர் பீட்டரோட சிச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நல்லா கவனிங்க. பீட்டர் அதுக்கு முன்னாடி மரித்தவங்க யாரையும் உயிரோடு எழுப்பினது கிடையாது. நான் சொல்றது புரியுதா? கரெக்டா? நான் சொல்றது கரெக்டா? ஒரு சீசனாக இயேசுப்பா கூட இருந்திருக்கிறான். இயேசுப்பா கிட்ட இருந்து ஊழியத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறான். மினிஸ்ட்ரி செய்ய ஆரம்பிச்சிட்டான். அங்கங்கே போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறான், சபைகளை ஸ்தாபிக்கிறான், நிறைய பேர் வர்றாங்க, ஒரு சில அற்புதங்கள் நடக்குது. ஆனால் மரித்து போன ஒரு ஸ்திரீயை உயிரோடு எழுப்புவது என்பது கொஞ்சம் பயத்தை கொடுக்குற ஒரு காரியம்தான். இங்கே நிறைய பேர் ஊழியக்காரங்க இருக்கிறீங்க, இங்கே நிறைய பேர் ஊழியக்காரங்க இருக்கிறீங்க. நம்மக்கிட்ட வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லை கிறிஸ்தவர்கள் இருக்கிறீங்க, விசுவாசிக்கிறீங்க, ஜெபிக்கிறவங்க இருக்கிறீங்க. நம்மக்கிட்ட நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் ஒருத்தவங்க சுகவீனமாக இருக்கு, கொஞ்சம் ஜெபிச்சிக்கிறீங்களான்னு சொல்லுவாங்க. சொல்லியிருக்கிறாங்களா? சொல்லியிருக்கிறாங்களா? சொல்லுங்களேன், சொல்லியிருக்கிறாங்களா? உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்களா? இந்த மாதிரி சில சமயம் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ஜெபிங்கன்னு சொல்லுவாங்க. சொல்லியிருக்கிறாங்களா? சொல்லியிருக்கிறாங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம் அப்போ? நம்ம போய் ஜெபிப்போம் இல்லை? நம்ம அங்கே போய் ப்ரே பண்ணுவோம். உடம்பு சரியில்லாமல் தான் அவங்களுக்காக போய் ப்ரே பண்ணி, ஆண்டவரே உங்களுக்கு சுகத்தை கொடுங்க என்று சொல்லுவோம், விடுதலை கொடுங்க என்று சொல்லி ஜெபிப்போம். இதே உங்ககிட்ட யாராவது வந்து, எங்களுக்கு தெரிஞ்சவங்க இறந்துட்டாங்க, கொஞ்சம் வந்து ஜெபிக்கிறீங்களா அவங்களுக்கு உயிரோடு எழுப்புறதுக்குன்னு கூப்பிட்டா என்ன பண்ணுவீங்க? யாராவது ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்ற ஒரு செய்தி வருது, நீங்கள் ஊழியக்காரர் தானே, நீங்கள் ஜெபிக்கிறவர் தானே, உங்கள் ஏசப்பா ஜெபிக்கும் பொழுது உயிரோடு எழும்புனாங்கலாம் சொல்கிறீங்களா, அவரே உயிரோடு எழும்புனான்னு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஜெபிங்கள கொஞ்சம் அப்படின்னு சொன்ன என்ன பண்ணுவீங்க? ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க உங்களுக்கு, ஐயா கொஞ்சம் வந்துருங்க ஐயா அப்படின்றாங்க, என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஜஸ்ட் திங்க் அபவுட். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதா? புரியுதா இல்லையா? பேதுரு யோசித்து பாருங்க. நம்ம இங்கே உட்காந்து ஈஸியாக வாசிக்கிறோம், பேதுரு ஜோப்பாக்கு போனாரு, பேதுரு ஜெபிச்சாரு இல்லை, அந்த அவங்களுக்கு வந்து சுகம் வந்துச்சு, இதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம்ல. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவருக்கு எப்படி இது இருந்திருக்கும்? ஃபர்ஸ்ட் டைம் அவர்கிட்ட அதை 2 பேர் அனுப்புகிறாங்க, வந்து சொல்லும் பொழுது அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். வாஸ் இட் ஈஸி? அவர் உடனடியாக அங்கே போக முடியுமா? அவர் உடனடியாக அங்கே போயிருக்க முடியுமா? அவர் எந்த வித தாட்ஸும் இல்லாமல் அங்கே போயிருக்க முடியுமா? எந்த வித குழப்பமும் இல்லாமல் அங்கே போயிருக்க முடியுமா? பேதுருவோட மனசு எப்படி இருந்திருக்கும்? பட் ஆனால் நம்ம அந்த பேசேஜ் வாசிக்கும் பொழுது நம்ம எப்படி வாசிக்கிறோம்? நம்ம அந்த பேசேஜ் நம்ம பார்க்குறோம், பேதுரு ஹியரிங் தட்
Peter was there, sent 2 men urging him, please come without delay. So Peter rose and went with them. அடுத்த லைனை அவங்க கூப்பிட்டா அடுத்த வார்த்தையை அவர் என்ன பண்ணாரு, கேள்விப்பட்டு தாமதம் வர வேண்டும் சொல்லும்போது 2 மனுஷன் அவனுக்கு அனுப்பினாங்க. பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவங்க சொன்ன உடனே பேதுரு எழுந்து கூட போனான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நான் சொல்ற புரியுதா புரியலையா உங்களுக்கு? யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? ஃபாலோ பண்றீங்களா? நான் சொல்ற ஃபாலோ பண்றீங்களா? பேதுருக்கு இந்த காரியம் கேள்விப்பட்ட உடனே எழுந்து போனா என்று சொல்லி பார்க்கிறோம். This is the most important thing that we need to see today. இன்றைக்கு நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் நம்ம இன்றைக்கு முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான் ஆண்டவர் நம்மோடு இன்றைக்கு பேச காத்து கொண்டிருக்கிறார். அந்த மோமெண்ட், அந்த சில நிமிடங்கள், அந்த முக்கியமான விஷயம், ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கணும், ஒரு முக்கியமான முடிவை பண்ணி ஆகணும், அடுத்தது செய்ய வேண்டிய காரியம், நெக்ஸ்ட் என்ன பேசணும், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் என்று முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய நேரங்கள் இல்லை. நம்ம என்ன செய்வது, எப்படி செய்வது என்பதை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கற்றுத்தர காத்து கொண்டிருக்கிறார். I know there are many people out here. இந்த இடத்துல நிறைய பேர் இருக்கிறீங்க, நிறைய டிசிஷன்ஸ் எடுக்க வேண்டியவங்க இருக்கிறீங்க. ஏன் நம்ம வாழ்க்கையிலே அடுத்தது என்னன்னு சொல்லி போயிட்டே இருக்கிற நேரங்களில் சில முடிவுகள் எடுக்கணும், சில பேச்சுக்களை பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது, யாருக்கிட்ட என்ன சொல்லணும் சொல்லக்கூடாது, எந்த இடத்துக்கு போகணும் போகக்கூடாது, அடுத்தது என்ன பண்ணணும், அடுத்தது என்ன வாங்கணும், அடுத்தது யார்கிட்ட போகணும், இந்த தேவைக்கு என்ன செய்யணும் என்று சொல்லி there are so many decisions that we have to take. And முக்கியமான விஷயம் என்ன, இந்த டிசிஷன்ஸ் தான் நம்ம வாழ்க்கையை மாற்றுது. நம்ம அது நமக்கு தெரியல. நம்ம ஒவ்வொரு மினிட்டும் எடுக்கிற முடிவுகள், நம்ம அடுத்தது பேசுறது, அடுத்தது அனுப்புகிற மெசேஜ், அடுத்த சொல்கிற வார்த்தை, அடுத்த போகிற இடம், நம்ம பார்க்குற பர்சன், இந்த மாதிரி ஒவ்வொரு டிசிஷன் நம்ம வாழ்க்கையை எங்கேயோ மாற்றிட்டு போயிடுது. சார் சமயத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு இடத்துல இருப்பீங்க, இப்போ மேபி ஒரு மோசமான இடத்துல இருக்கிறீங்க வச்சுக்கோ. ஆனால் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி, 2 மாதத்துக்கு முன்னாடி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்த ஒரு டிசிஷன், நீங்கள் செஞ்ச ஒரு விஷயம், நீங்கள் பேசின ஒரு காரியம் தான் உங்களுக்கு இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு இப்போ நீங்கள் இருக்கிற இடம். அப்போ நீங்கள் இப்போ ஒரு வேளை யோசிக்கலாம், நிறைய யோசிக்கலாம். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், இந்த நிலைமையில் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் யோசிச்சுக்கலாம், அன்னைக்கு ஒருவேளை அந்த இடத்துக்கு நான் போகாமல் இருந்திருந்தேன்னா, உங்களுக்கு வாய்ப்பு இருந்தது, அன்றைக்கி போகிறதும் இருந்தது, நீங்கள் டிசைட் பண்ணி போனீங்க. ஒருவேளை அங்கே போகாமல் இருந்தால் இன்றைக்கி என் நிலைமை இப்படி இருந்திருக்காது. இந்த மாதிரி நம்ம நிறைய யோசிப்போம்ல, நிறைய நேரத்தில் நம்ம யோசித்துருக்கோம்ல, லைஃப்பில் ஒரு ரீவைண்ட் பட்டன் இருந்தா. ஆனால் பாருங்கள், ரீவைண்ட் பட்டன் நமக்கு இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது, இருக்க வாய்ப்பு இல்லை, கஷ்டம். ஆனால் டிசிஷன் எடுக்கிற அந்த மோமெண்ட்டில் சரியான டிசிஷன் எடுக்க நமக்கு ப்ளே பட்டன் இருக்கு. நான் சொல்கிறது புரியுதா? யோனா தப்பான டிசிஷன் எடுத்தான். யோப்பால தப்பான டிசிஷன் எடுத்தான். மீன் வயிற்றுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருந்தான். ஆண்டவர் கொண்டு வந்துடுவார், ஆனால் சுற்றி கித்தி கஷ்டப்பட்டு வரணும். ஆனால் பேதுரு கரெக்டான டிசிஷன் எடுத்தான். யோப்பால ஆண்டவர் ஒரு பெரிய சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார். பேதுரு ஸ்டெப் அப் பண்ணா. He stepped up at the right time by taking the right decision. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலும் இப்படி சரியான முடிவுகளை இந்த மாதிரி யோப்பாவில் எடுக்க நமக்கு ஏதாவது டூல் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். என்னோட வேலையில் இருக்கிற யோப்பா நேரங்களில் நான் சரியான டிசிஷன் எடுக்க எனக்கு ஏதாவது ஒரு டூல் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். என்னோட ஃபேமிலியில் இருக்கிற இப்படிப்பட்ட யோப்பா நேரங்களில் சரியான டிசிஷன் எடுக்க எனக்கு ஒரு டூல் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு மனிதர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் பொழுது அந்த பேச்சில் இருக்கிற யோப்பா நிலைமைகளில் சரியான டிசிஷன் எடுக்க, சரியான காரியங்களை பேச ஒரு
டூல் இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? இன்றைக்கி எத்தனையோ ஆப்பு கண்டுபிடிக்கிறாங்களா? ஆப்ஸ் தெரியுமா? மொபைல் ஆப்ஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த ஆப்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. என்னென்னமோலாம் செய்யுது இந்த ஆப்ஸ். இந்த ஆப்பால் செய்ய முடியாத விஷயம் இல்லை. அதோடு இன்றைக்கு ஏஐயும் சேர்த்துட்டாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் சேர்த்துட்டாங்க. ஸோ அப்படியே வேறு லெவலில் போயிட்டுருக்கு இன்றைக்கி டெக்னாலஜி. இன்றைக்கி டெக்னாலஜியால் பண்ண முடியாத ஏதாவது விஷயம் இருக்கா இல்லையா சொல்லுங்கள். இருக்கா இல்லையா? டெக்னாலஜியால் பண்ண முடியாத விஷயமும் இருக்குது. நமக்கு ஒரு தேவை இருக்கும் பொழுது, நமக்கு ஒரு ஆலோசனை தேவைப்படும் பொழுது, நமக்கு ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை யோப்பால் இருக்கும் பொழுது என்ன செய்வது என்பது நமக்கு அப்போ தெரிய மாட்டேங்குது. தெரியாத இடமா போகுது. நம்ம அப்போ என்ன செய்ய முடியும்? ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க முடியும். என்ன செய்ய முடியும் சொல்லுங்களேன். கிறிஸ்தவர்கள் தானே நீங்கள் நேரம் இந்த பதில் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். என்ன செய்ய முடியும்? ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க முடியும். ஐயா, நம்ம அந்த ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறோம். ஒருத்தங்க ஏதோ கேட்குறாங்க. அப்போ நம்ம சொல்கிற பதில், நம்ம பேசுகிற விஷயம் நம்ம லைஃப்பை மாற்றக்கூடிய விஷயம். ஆனால் அங்கே என்ன பேசணும், பேசக்கூடாதா, பேசணுமான்னு நமக்கு அப்போ தெரியல. தட் இஸ் த மோமெண்ட். அப்போ நம்ம மென்டார்கிட்ட நம்ம கால் பண்ணி கேட்க முடியாது, நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்கிட்ட கால் பண்ணி கேட்க முடியாது, நம்ம பாஸ்டர்கிட்ட கேட்க முடியாது, நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட பிள்ளைங்கிட்ட கேட்க முடியாது. அந்த சமயத்தில் பேசி ஆகணும், சொல்லி ஆகணும். ஆனால் கரெக்டாக சொல்லணும். அப்போது நம்ம யார்கிட்ட மட்டும்தான் கேட்க முடியும்? சொல்லுங்களேன். யார்கிட்ட மட்டும்தான் கேட்க முடியும்? கேட்கல. யார்கிட்ட மட்டும்தான் கேட்க முடியும்? ஜீசஸ் கிட்ட மட்டும்தான் கேட்க முடியும். ஆனால் ஜீசஸ் கிட்ட கேட்கும் பொழுது, இது நான் சொல்கிறது ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்கலாம், ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா, ஏசப்பா இந்த இடத்துல என்ன செய்கிறது, என்ன பேசுறது எனக்கு தெரியல, நீங்கள் மட்டும்தான் என்கிட்ட பேச முடியும். நம்ம கேட்டுட்டோம். ஆனால் கேட்ட அப்புறம் அந்த வெயிட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்மளுக்கு தெரியுதான்ற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அவர் நமக்கு சொல்கிறாருன்னு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. தயவுசெய்து நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கி நான் பேசுகிறேன். நான் அவர் சொல்கிறாரா, தெரியுதா, அவர் நமக்கு ஆன்சர் கொடுக்குறாரா, இப்போ என்ன செய்கிறது, அந்த வெயிட்டிங் பீரியட். After you ask Jesus, after you pray to Jesus, and the waiting period இருக்கு பார்த்தீங்களா, that is very difficult. அப்போ மட்டும் நமக்கு இந்த ஸ்விக்கி ஆப் மாதிரி ஒரு ஆப் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். பசி எடுத்த உடனே ஆப்பில் போயிட்டு என்ன சாப்பாடு வேணும்னு செலக்ட் பண்ணி அந்த சாப்பாடை நம்ம கன்ஃபார்ம் பண்ண உடனே, கன்ஃபார்ம் பண்ண அந்த மினிட்லேருந்து இப்படியாக நம்மளுக்கு ஒரு ட்ராக்கிங் ஸ்க்ரீன் வருது. யுவர் ஆர்டர் ஹஸ் பீன் கன்ஃபர்ம்டு பை தி, என்னப்பா சொல்லுவாங்க, யுவர் ஆர்டர் ஹஸ் பீன் கன்ஃபர்ம்டு பை தி ரெஸ்டாரண்ட். அதுக்கப்புறம் யுவர் ஆர்டர் இஸ் குக்கிங். அவர் பேர் இன்னைக்கு பாவம் ஓம் பிரசாத் புயல், அவர் மாட்டிக்கிட்டார். இந்த பேரில் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை? நம்மளாலாம் கொஞ்சம் இந்த பேரை போட்டிங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எந்த பேராக இருந்தா பேரில் என்ன இருக்கு? சரி பாருங்க, ஓம் பிரசாத் புயல் இஸ் ஆன் த வே டு பிக் யுவர் ஆர்டர் ஃப்ரம் த ஹோட்டல். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் என்ன வரும்? ஓம் பிரசாத் ஹஸ் பிக்ட் யுவர் ஆர்டர். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் என்ன வரும்? ஓம் பிரசாத் இஸ் ஆன் த வே டு டெலிவர் யுவர் ஆர்டர். இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன வரும்? யுவர் ஆர்டர் வில் பி டெலிவர்ட் இன் 7 minutes டைம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன வரும்? யுவர் ஆர்டர் வில் பி டெலிவர்ட் இன் 4 minutes டைம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன வரும்? யுவர் ஓம் பிரசாத் ஹஸ் அரைவ்ட் அட் யுவர் லொகேஷன். ஸ்டெப் பை ஸ்டெப்பு நம்ம கேட்ட விஷயத்திற்கு பதில ஸ்டெப் பை ஸ்டெப்பு லைவ் ட்ராக்கிங் பண்ணி மினிட் பை மினிட்டு நமக்கு எங்கே இருக்குது வந்துச்சான்னு சொல்கிற ஒரு ஆப் கண் முன்னாடி கையில் இருக்குது. ஆனால் நமக்கு வாழ்க்கையில் நம்ம கேள்விகளுக்கு, நம்ம எடுக்க வேண்டிய டிசிஷன்ஸுக்கு, நம்ம அடுத்து செய்ய வேண்டிய காரியத்திற்கு நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம பதில் அவங்க மட்டும்தான் வரும்னு கேட்கும் பொழுது சில சமயத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு சூழ்நிலை. அன்னோன். ஆர் யூ வித் மீ? என் கூட இருக்கிறீங்களா? உங்களுக்காக பேசுகிறோமா? பட் ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங். நானும் இதை பல நாட்கள் யோசித்திருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஆப் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், இதுக்கு ஒரு ஆப் யாராவது டெவலப் பண்ணால் எவ்வளோ நல்லாயிருக்கும்னு யோசித்திருக்கிறேன். அப்போ தான் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார், ஆப்புக்கெல்லாம் ஆப்பு
உனக்கு இருக்கிறது. அவர் பேர் ஹோலி ஸ்பிரிட் என்று ஆண்டவர் சொன்னார். பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். உங்களுக்கு தெரியுமா அவரை? உங்களுக்கு யாருக்கா தெரியுமா அவரை? கேள்விப்பட்டிருக்கீங்களா அவரை பற்றி? இது என்ன தெய்வீக சத்தம் இல்லாத சமாதானமா நீங்கள் இருக்கிறது? இந்த சைலன்ஸ் என்ன சீக்ரெட் சைலன்ஸா? உங்களுக்கு தெரியுமா இந்த ஹோலி ஸ்பிரிட் பற்றி? இங்கே இருக்கிறவங்க உங்களுக்கு தெரியுமா பரிசுத்த ஆவியானவர் யாருன்னு? கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது பரிசுத்த ஆவியானவர் பற்றி? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? 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 Holy Spirit is such a powerful gift that God has given us. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு விசேஷமான ஒரு பொக்கிஷம் இந்த பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் குறித்து கிறிஸ்துவர்கள் எல்லாரும் PhD பண்ணியிருக்கிறோம் இல்லை? நமக்கு தெரியாத விஷயமே கிடையாது அவரை பற்றி இல்லை? கரெக்டா இல்லையா? ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி நமக்கு தெரியாத விஷயமே கிடையாது. கரெக்டா இல்லையா? ஆனால் இன்றைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு எடுத்து காண்பிக்க போகிறேன். ஐ கேன் டெல் யூ, நான் தைரியமாக சொல்ல முடியும், இந்த விஷயம் நிச்சயமாக நமக்கு பல பேருக்கு தெரியாது. மோஸ்ட் ஆஃப் us do not know what the Holy Spirit can do in our lives. நம்ம வாழ்க்கையில் அவரால் என்ன செய்ய முடியும் என்பது நிறைய பேருக்கு இன்னும் தெரியாது, இன்னும் சரியாக தெரியாது. இந்த பரிசுத்த ஆவியானவரால் என்ன செய்ய முடியும் தெரியாது. இன்னைக்கு அதை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். இதே பேதுருவோட அந்த ஜோப்பா என்கவுண்டர்லேருந்து நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். நான் உங்ககிட்ட சொன்ன தெரியுமா ஸ்டார்டிங்கில், எப்படி பீட்டரால் இப்படிப்பட்ட ஒரு பயங்கர முக்கியமான நர்வஸ்னஸ் கொடுக்கக்கூடிய, பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மரித்து போய் ஒரு பொண்ணு இருக்கிறா, யங் பொண்ணு இருக்கிறா, அவளை உயிரோடு எழுப்புறதுக்காக கூப்பிட்டு அனுப்புகிறாங்க. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் அவர் செஞ்சது கிடையாது. எப்படி அவரால் அந்த டெசிஷன் எடுக்க முடிஞ்சது, அந்த சீக்ரெட்டை உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அது உங்களுக்கு எப்படி உதவி செய்ய போகுதுன்னா, உங்கள் லைஃப்பில் இப்படியாக நீங்கள் டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணும் பொழுது, டிசிஷன் மேக்கிங் தருணத்தில் இருக்கும் பொழுது, திஸ் இஸ் கோனா ஹெல்ப் யூ. ஆமென். பேதுருக்கு உதவி செஞ்சது, பேதுருவால் அதை செய்ய முடிஞ்சது ஆவியானவர். ஆவியானவர் ஹோலி ஸ்பிரிட் என்பதை கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு நிரூபிக்க போகிறேன். அது அவர் எப்படி செய்கிறார் என்பதை உங்களுக்கு இப்போ காண்பிக்க ஆசைப்படுறேன். மார்க் எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து 43ஆம் வசனம் வரைக்கும். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடு வருகிறதற்கு இடம் கொடாமல் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றான். அதற்கு அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லோரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடு வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அதற்கு, சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது உள்ளவளாய் இருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். நம்ம இங்கே வாசித்த ஒரு காரியம் இயேசு கிறிஸ்துவோட ஊழியத்தில் நடக்கிற ஒரு விஷயம். ஜீசஸ் மினிஸ்ட்ரி செய்யும் பொழுது நடந்த ஒரு விஷயத்தை நம்ம வாசித்தோம். அந்த இடத்துல ஜீசஸோட யார் இருந்தா? ஜீசஸ் யாரை மட்டும் கூட்டிகிட்டு போனா அந்த ரூமுக்கு? யாவீரோட மகள் மரித்து போயிட்டா. அவன் மரித்து போய் அவளை படுக்க வச்சிருக்கிறாங்க. அப்போ ஜீசஸ் வராரு. ஜீசஸ் அற்புதம் செய்யணும்னு சொல்லி அவன் காத்துட்டு இருக்கிறாங்க. ஜீசஸ் அந்த அறைக்குள்ளே போகிறாரு. அப்போ யாரை மட்டும் கூப்பிட்டு போனார் கூட? பேதுரு,
யாக்கோபு யோவான் 3 பேரை மட்டும் கூட்டிட்டு போனார். அங்க நிறைய பேர் அழுதுட்டு இருந்தாங்களா? என்ன பண்ணாரு? அவங்கெல்லாம் வெளியே போ சொன்னாரா? அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? போயிட்டு பிள்ளையின் கையை பிடித்து தலுத்தாகுமி என்ன பண்ணாரு? தலித்தாகுமி என்றார். தலித்தாகுமி என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிறு பெண்ணே எழுந்திரின்னு அர்த்தம். புரியுதா உங்க எல்லாருக்கும்? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? கேட்குறீங்களா? கவனிக்கிறீங்களா? கவனமா இருக்கிறீங்களா? இங்க என்ன நடக்குது? இந்த பேசேஜ்ல என்ன நடக்குது? ஐயா, கவனமா இருந்தீங்கன்னா முக்கியமான விஷயம் கத்துப்பீங்க. இல்லாட்டி சும்மா சண்டே சர்வீஸ் வந்துட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டோம். இந்த பேசேஜ் என்ன நடக்குது? இந்த பேசேஜ் என்ன நடக்குது சொல்லுங்க. என்ன நடக்குது? பேதுரு எல்லோரையும் வெளியே போக சொல்ற. நல்லா கவனிங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஏன் எல்லாரையும் வெளியே போக சொன்னாரு? எல்லாரும் அழுது கொண்டு இருந்தாங்க, அதனால வெளியே போக சொன்னாரு. இந்த இடத்துல பேதுரு ஏன் வெளியே போக சொன்னாரு? எதனால சொன்னாரு? எல்லாரும் அழுது கொண்டு இருந்தாங்க, வீப்பிங் விடோஸ். அங்க அவங்கள வெளியே போக சொன்னாரு. அதுக்கப்புறம் அவரு அந்த இடத்துல உள்ள வந்து என்ன பண்ணாரு? அப்புறம் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினாரு. அப்புறம் பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரு, தபித்தா குமி என்று சொல்றாரு. அங்க தலித்தா குமி, இங்க தபித்தா குமி. இஃப் யூ லுக் க்ளோஸ் இனஃப், இது உற்று கவனிச்சீங்கன்னா 2 மிரக்கிளுக்கு நடுவே பல ஒற்றுமைகள் இருக்கிறது. பீட்டர் வாஸ் ஆக்சுவலி ரீஎனாக்டிங் வாட் ஹேப்பன்ட் தேர். அங்க என்ன நடந்துட்டு இருந்ததோ அதை பேதுரு திரும்ப இங்க செயல்படுத்துகிறாரு. என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்படுத்துறாரு. ஜீசஸ் அங்க செஞ்ச அந்த அற்புதத்தை, அது வரைக்கும் யாருமே யோசித்து பார்க்க முடியாத அற்புதத்தை, மரித்தோரை உயிரோடு எழுப்புறதெல்லாம் எவ்வளோ ஒரு பெரிய அற்புதம். அப்படிப்பட்ட சூப்பர் நேச்சுரல், மனுஷங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை அங்க ஜீசஸ் செய்றாரு. அதே காரியத்தை அங்க கூடவே இருந்து பக்கத்தில் இருந்து பார்த்து அனுபவித்த பேதுரு இப்போ செய்றாரு இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி. இது எப்படி பாசிபிள்? இதுக்கு பேர் தான் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்றாங்க. Holy Spirit. And this is Holy Spirit. He is Holy Spirit. இவர் தான் அந்த பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் பல காரியங்களை செய்ய முடியும் என்று சொல்லி வேத வசனங்களில் பரிசுத்த ஆவியானவர் பற்றி பல விஷயங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டு இருக்கிறோம், புரிந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா அவரை பற்றி நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், இந்த ஹோலி ஸ்பிரிட்டால என்ன செய்ய முடியும் தெரியாத விஷயம் இருக்கு. திஸ் இஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட். அது பேர் இமேஜிங். அது பேர் என்னது? இமேஜிங். எப்படி நான் சொல்றேன் கேளுங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் செய்ய முடிஞ்ச காரியத்தை, உங்களுக்கு ரொம்ப முக்கியமான காரியம், இன்னைக்கு நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை உங்களுக்கு இன்றைக்கு சொல்றேன் பாருங்க. ஐ ஜஸ்ட் ஷோ யூ சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட். யோவான் எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பரிசுத்த ஆவியானவரோட பேசிக் கோர் பிரின்சிபல் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது. பரிசுத்த ஆவியானவர் செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம், பரிசுத்த ஆவியானவர் யார் என்று உங்ககிட்ட யாராவது வந்து கேட்டா நீங்க தைரியமா சொல்லலாம். இன்னைக்கு டே ஆஃப் பென்டிகாஸ்ட் என்று சொல்லி கொண்டாடப்படுகிறது. அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த சீஷர்களை மாடி வீட்டாரையில் நிரப்பின அந்த நாளாக கொண்டாடுகிறார்கள். அப்படிப்பட்ட இந்த டே ஆஃப் பென்டிகாஸ்ட் கொண்டாடும் பொழுது, இந்த பென்டிகாஸ்ட் டேல பரிசுத்த ஆவியானவர் சொன்ன பரிசுத்த ஆவியானவர் யார் அந்த ஹோலி ஸ்பிரிட் என்று
சொல்லி உங்களிடத்துல யாராவது கேட்டால் உங்ககிட்ட கிண்டல் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க, உங்ககிட்ட சண்டை போடுறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க, உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணணும் நிறைய பேர் இருப்பாங்க, உங்ககிட்ட உண்மையாகவே தெரியாமல் கேட்குறவங்களும் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே பதில் இந்த யோவான் எழுதிய சுவிசேஷம் 14:26. லைஃப்ல நீங்க எதை மறந்தாலும் இதை மறந்துடாதீங்க. ஜஸ்ட் ரிமெம்பர் ஜான் 14:26. வாசிங்க. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அவர் என்ன செய்வாரா? இந்த பரிசுத்த ஆவியார் என்ன செய்வாரா? இங்கிலீஷ்லயும் பார்க்குறோம். அவர் என்ன செய்வாரா? He will teach you all things. எல்லாரும் He will teach you all things. சொல்லுங்க. Teach you all things and bring to your remembrance. என்ன டீச் பண்ணுவாரு? உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் டீச் பண்ணுவாரு. நீங்க புதுசா ஏதாவது கற்றுக்க வேண்டியது இருந்தால் கற்றுக் கொடுப்பாரு. நீங்கள் எங்கேயாவது போகணும், அதை கற்றுக் எப்படி போகிறேன்னு சொல்லி கொடுப்பாரு. நீங்கள் எப்படி பேசணும்னு சொல்லி கொடுப்பாரு. உங்கள் வேலையின் காரியங்களை ஸ்கில்ஸ் சொல்லி கொடுப்பாரு. He is such a wonderful counselor and friend and helper and comforter that he will teach you all things. உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் சொல்லி கொடுக்கிறவராக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, he will, இது எனக்கு ரொம்ப பிடிச்சது, bring to your remembrance. என்னது? bring to your remembrance. bring to your remembrance என்னது? நம்ம மறந்து போயிருக்கிற ஒரு விஷயத்தை நமக்கு ஏற்கனவே அது தெரியும், ஏற்கனவே பார்த்துருக்கிறோம், ஏற்கனவே அதை படிச்சிருக்கிறோம், ஏற்கனவே அது நடந்திருக்கிறது, ஏற்கனவே அதை அனுபவிச்சிருக்கிறோம், ஆனால் மறந்துருப்போம். நம்ம லைஃப்பில் நிறைய விஷயம் நடக்குதுல்ல, ஆனால் நிறைய விஷயம் மறந்து போயிடுறோம். மறந்து போன அந்த விஷயங்களை நமக்கு ஞாபகப்படுத்துகிறவர். அது என்ன மறந்து போனதை? that I have said to you. ஜீசஸ் சொன்ன, ஜீசஸ் கற்றுக் கொடுத்த, ஜீசஸ் செய்த, ஜீசஸ் நமக்காக எழுத்து மூலமாக கொடுத்த காரியங்களை ஞாபகப்படுத்துவார். Who is this Holy Spirit? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எல்லாவற்றையும் நமக்கு போதிக்கிறவர், சொல்லிக் கொடுக்கிறவர், டீச் பண்ணுறவர். புதிய காரியங்கள் நம்ம கற்றுக்க வேண்டிய புதிய காரியம். ஒரு புது வேலைக்கு போகிறேன், எனக்கு பயமாக இருக்குது, எப்படி நான் இங்கே செயல்படுவேன்னு தெரியல, எப்படி இங்கே நான் வேலை செய்வேன்னு தெரியல. அண்ட் யூ கேன் பி 100% அஷ்யூர்ட். ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் கேட்கும்போது, அப்பா நீங்கள் எனக்கு சொன்னீங்களே ஒரு தேற்றரவாளன் அனுப்புறேன்னு சொன்னீங்களே, அவர் எனக்கு வரணும், இந்த புது வேலைக்கு போகும்போது இங்கே என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியாது, எப்படி செய்யறதுன்னு தெரியாது, அவர் எனக்கு வந்து உதவி செய்யணும், கற்றுத்தரணும். நீங்க கேட்கும்போது அந்த புது இடங்களில் கற்றுத்தருவார். You don't have to worry, scared or be afraid of anything new. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு இடத்துக்கு அனுப்புறாருன்னா, ஒரு புதிய விஷயத்தை செய்ய கொடுக்குறாருன்னா, புதிய இடத்துல ஊழியத்தை கொடுக்குறாருன்னா, அந்த இடத்துல ஆவியானவரை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு. நான் போன வாரத்தில் ஆந்திர பிரதேஷ் ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். ஒரு இடத்துல ஊழியம் பண்றேன். தெலுங்கு எனக்கு சுட்டு போட்டாலும் வராது, மலையாளம் மாதிரி அதை தட்டு தடுமாறி பேசலாம். நான் யோசிச்சே போகிறேன், எப்படி ஆண்டவர் எங்கள் ஊழியம் செய்ய முடியும்? நம்ம ஊரில் நம்ம மக்கள் இருக்கிறாங்க, நம்ம குடும்பம் இருக்குது, நம்ம என்ன பேசினாலும் அவங்க புரிஞ்சுப்பாங்க. நம்ம உடசல் தமிழில் பேசினா கூட புரிஞ்சுப்பாங்க, அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க, கை தட்டுவாங்க, என்னால் புரிஞ்ச மாதிரி தலையெல்லாம் ஆட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சூப்பரன்ஸ்லாம் வர சொல்லுவாங்க. ஆனால் வெளியூரில் போயிட்டு புரியாத பாஷையில் அவங்ககிட்ட நான் என்னத்தை போய் அவங்களை கம்யூனிகேட் பண்ண முடியும் என்று சொல்லி ஐ வாஸ் ஸோ worried and praying. நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், ஒரு டே வேஸ்ட் பண்ணி போகிறேன், ஒரு டே நான் ஸ்பெண்ட் பண்ணி போகிறேன். அப்போ அந்த இடத்துக்கு போகும்பொழுது I want to be fruitful Lord என்று சொல்லும்போது ஆண்டவர் எனக்கு உணர்த்தினது இதுதான். தேற்றரவாளன் உன்னோடு வருகிறார், அவர் போதிப்பார், அவர் டீச் பண்ணுவார். நான் சொல்கிறேன், அங்கே போய் இறங்கினதுலேருந்து, அந்த ஊரில் கால் வச்சதுலேருந்து என்னை பிக்கப் பண்ண வந்தாங்க. அவர் ஃபுல்லாக தெலுங்குல தான் பேசுவார். கால் வச்சதுலேருந்து திரும்பி சென்னைக்கு வர வரைக்கும் ஒரு நிமிஷம் வேஸ்டால. அவ்வளோ சாட்சிகள், பிரசங்கத்துக்கு அவ்வளோ சாட்சிகள், ஜெபத்தில் அவ்வளோ பேர் உள்ளம் உடைக்கப்படுது. ஆண்டவர் அவங்களோட பேசினார். எனக்கு ஒரு வார்த்தை தெலுங்குல தெரியாது. நான் சொல்கிறேன், இன்னைக்கு வாழ்க்கையில் அன்னோன் டெரிட்டரிஸை பார்த்து பயந்துட்டு இருக்கிறவங்க யாராக இருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் இந்த காரியங்களை நான் எப்படி சமாளிப்பேன், எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது என்று சொல்லி யோசிக்கிறவங்க யாராக இருக்கிறீங்களா? இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்காக தேவன் கொடுத்திருக்கிறாரு. அவர் போதிக்கிறவராக இருக்கிறாரு, டீச் பண்ணுவார், உங்களுக்கு தெரியாத காரியங்களை டீச் பண்ணுறவராக இருக்கிறாரு. பட் ஆனால் இன்றைக்கு நான் இங்கே பேச நினைக்கிற காரியம்,
நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். எல்லாரும் சொல்லுங்களேன், எல்லாரும் சொல்லுங்களேன், நினைப்பூட்டுவார். சொல்லுங்க, நினைப்பூட்டுவார், நினைப்பூட்டுவார், நினைப்பூட்டுவார். 10 சொல்லுங்க, நினைப்பூட்டுவார். இல் பிரிங் டு ரிமெம்பரன்ஸ். சொல்லுங்க, இல் பிரிங் டு ரிமெம்பரன்ஸ். நினைப்பூட்டுவார், நினைப்பூட்டுவார், நினைப்பூட்டுவார். பரிசுத்த ஆவியானவர் என்ன நம்ம செய்வார்? உங்களுக்கு நினைப்பூட்ட போகிறாரு. நீங்க ஜோப்பா சிச்சுவேஷன்ல உங்க வாழ்க்கையில இருப்பீங்கன்னா, நீங்க உங்க வாழ்க்கையில ஜோப்பா சிச்சுவேஷன்ஸ் கடந்து போவீங்கன்னா, இங்க என்ன டிசிஷன் எடுக்கிறது, இங்க என்ன செய்யறது, இங்க என்ன பேசுறது, இங்க எப்படி செயல்படுறது அப்படின்னு சொல்லி தெரியாம ஒரு குழப்பத்தில் இருப்பீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார் என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இப்போ சொல்ற எல்லாத்தையும் மறந்துட்டா கூட இதை மறந்துடாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்பதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. He will bring to remembrance-ன்றத மனசுல பதிய வச்சுக்கோங்க. Don't forget this please. இந்த passage ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது I was so astonished. பீட்டரால் எப்படி தைரியமா போக முடியுது? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் என்ன செஞ்சாரு? ஒரு புதிய சேலஞ்ச். ஆனா என்ன செஞ்சாரு? What he did there was called as imaging. இது பேர் என்னது? சொல்லுங்க, imaging. Imaging. I சொல்லுங்க, என் கூட சொல்லுங்க. M A G I N G. இது பேர் இமேஜிங். இமேஜிங்னா செக்குலர் வேர்ல்டில் உலகத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, எதுக்கு இமேஜிங் என்று சொல்லுவாங்கன்னா, எக்ஸ்ரே எடுத்துருக்கிறீங்களா? எக்ஸ்ரே யாராவது எடுத்துருக்கிறீங்களா? ஸ்கேன் பண்ணியிருக்கிறீங்களா? சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், ரேடியாலஜி. சயின்டிஃபிக் டேர்ம் ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ் இஸ் மெடிக்கல் சயின்ஸ் சொல்கிறது இமேஜிங். இது வந்து ஒரு படிப்பு, இது வந்து ஒரு முக்கியமான மெடிக்கல் டேர்ம். அதில் என்ன செய்கிறாங்க, இங்கிலீஷ் எப்படி சொல்லுது, த ஆக்ஷன் ஆர் ப்ராசஸ் ஆஃப் யூசிங் ஸ்பெஷலைஸ்ட் டெக்னிக்ஸ் சச் அஸ் அல்ட்ராசவுண்ட், டோமோகிராஃபி ஆர் ரேடியோகிராஃபி டு ப்ரொடியூஸ் அன் இமேஜ் ஆஃப் சம்திங் தட் இஸ் நாட் விசிபிள் டு த நேக்கட் ஐ. தமிழில் கண்ணுக்கு தெரியாத ஒன்றின் படத்தை உருவாக்க சிறப்பு நுட்பங்களை அல்ட்ராசவுண்ட், டோமோகிராஃபி அல்லது ரேடியோகிராஃபி போன்றவை பயன்படுத்துவதற்கான செயல் அல்லது செயல்முறை. இந்த டூல்ஸ் எல்லாம் பயன்படுத்தி, இந்த டெக்னாலஜிலாம் பயன்படுத்தி கண்ணுக்கு தெரியாத வயிற்றுக்குள்ள வயிறு வலி திடீர்னு எடுக்குது. எதுக்கு வலிக்குதுன்னு நமக்கு தெரியாது. டாக்டர் நம்மளா ஃபஸ்ட்டுலாம் முடிவு பண்ணோம், அது சூடு, விளக்கெண்ணெய் போட்டு சரியாயிடும், தண்ணி நிறைய கூடி. ஃபஸ்ட்டு நம்ம டாக்டர், நம்மளுடைய இமேஜிங் அது. ஓகே, அதுக்கப்புறம் அது ரொம்ப வலிக்குது, தாங்க முடியாது. உடனே மெடிக்கல் ஷாப், ஐயா ரொம்ப வலிக்குதா, இந்த மாத்திரை காலை 4 ஈவினிங் 4 அப்படி மெடிக்கல் ஷாப் ஒன்று தருவார். அது செகண்ட் லெவல் ஆஃப் இமேஜிங்கு. அதுலேயும் சரியால, ரொம்ப வலிக்குது. அப்போ நம்ம டாக்டர்கிட்ட போவோம், ஃபேமிலி டாக்டர், ஐயா ரொம்ப வலிக்குது. அப்படியே அவர் தொட்டு பார்த்துட்டு, சரி இந்த மாத்திரை ஒரு 4 நாள் சாப்பிடுங்க, ஒரு மாத்திரை கொடுப்பாரு, அதை வந்து போடும். அது தேர்ட் லெவல் ஆஃப் இமேஜிங். அதுலேயும் சரியால. அப்போ திரும்பி டாக்டர்கிட்ட போகிறோம், ஐயா இன்னும் சரியா மாட்டேங்கிற வலிதா. அப்போ நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்த்துடணும், ஸ்கேன் எடுத்து பார்க்கணும், அனுப்புறா. அப்போது என்ன நடக்குதுன்னு எல்லா லெவலில் தாண்டி உங்களுக்கு தெரியல. இப்போ ஏன் தெரியலன்னா, எல்லாருமே ஃபஸ்ட்டு லெவலில் நம்ம பாட்டி தாத்தா பெரியவங்க வந்து அவங்களுடைய அனுபவத்தில் சில காரியங்களை சொன்னாங்க. அவங்கள குத்து மதிப்பாக யோசித்து இப்படி இருக்கலாம், இது இருக்கலாம்னு சொல்லி யோசித்து சூடு கீடுன்னெலாம் சொல்கிறாங்க. அடுத்தது மெடிக்கல் ஷாப் போகும்போது அவன் பார்க்குறான், வைத்த வலிக்குன்னு ஒரு செட் ஆஃப் மாத்திரை வச்சுருப்பான். அவன் யோசித்து வைத்த வலியா, அப்போ இதாக தான் இருக்குன்னு சொல்லி அவன் கொடுக்குறான். அதுலேயும் சரியா இல்லையா, அப்போ திரும்பி டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் தொட்டு பார்த்து அவர் அனுபவத்தில், அவர் டாக்டரில் அவருக்கு உள்ளே வந்து பேங்க்ரியாஸ் எங்கே இருக்கும், குடல் எங்கே வரும், இது லிவர் எங்கே வரும், அதெல்லாம் அவருக்கு தெரியும். ஸோ அந்த சைட்லாம் தொட்டு பார்த்து இங்கே வலிதா, இங்கே வலிதா, இங்கே வலிதா அப்படிலாம் சிம்டம்ஸ்லாம் கேட்டு அதை வச்சு அவர் குத்து மதிப்பாக சொல்லுவார். ஆனால் நல்லா பாருங்கள், இதில் யாருக்குமே தெரியாது உள்ள ஆக்சுவலாக என்ன இருக்குன்னு. எல்லாரும் குத்து மதிப்பாக சொல்கிறது. எப்படி 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 குத்து மதிப்பாக சொல்கிறது, அப்ராக்சிமேட். அவங்களுக்கு இருக்க ஞானத்தை வச்சு, அறிவை வச்சு அவங்களா சொந்தமாக ஒரு கணக்கு போட்டு சொல்கிற ஒரு காரியம். ஆனால் கடைசியில் எல்லாமே ஃபெயில் ஆன பிறகு அங்கே என்ன இருக்குன்னு அப்படியே பார்த்தா தான் தெரியும். புரியுதா புரியலையா, அதுக்கு சரியான தீர்வு கொடுங்கன்னா அது என்ன இருக்குன்னு பார்த்தா தான் தெரியும்.
அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, இமேஜிங் பண்ணுறாங்க. ஸ்கேனோ மற்ற காரியத்தையும் பண்ணி இமேஜ் பண்ணி, அந்த இமேஜ் ஒரு ஃபோட்டோ வருது பாருங்கள், ஒரு பிக்சர் நமக்கு முன்னாடி வருது பாருங்கள், விஷுவல் வருது பாருங்கள், அதை பார்த்தா தான் தெரியும், ஓ இங்கே ஒரு கட்டி இருக்குது, இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அதை பார்த்து அதுக்கான சரியான மருந்தோ சர்ஜரியோ தீர்வு எடுக்கும் பொழுது அது சரியாது. மறைவில் இருக்கிற கண்ணுக்கு தெரியாத ஒரு காரியத்தை திரும்ப கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து, ஏற்கனவே இருக்கிற விஷயம்தான் பாருங்க, அது என்னது, அது ஏற்கனவே இருக்கிற விஷயம்தான், ஆனால் அதை வெட்ட வெளிச்சமாக கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து ஒரு தீர்வாக மாற்றுவது பேர் தான் இமேஜிங். தீர்வுக்கான வழியை மாற்றுவது பேர் தான் இமேஜிங். And I want to tell you today, and this is one of the important functions of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய மிக முக்கியமான ஒரு பங்கு இது நம்ம வாழ்க்கையில். நம்ம ஜோப்பா சிச்சுவேஷன்ஸ் இருக்கும் பொழுது, என்ன அடுத்தது செய்கிறது என்று சொல்லி தெரியாமல் நிற்கும் பொழுது, கன்ஃபியூஷன் இருக்கும் பொழுது, இமேஜிங் பண்ணுறாரு ஹோலி ஸ்பிரிட். இமேஜிங் பண்ணுறாரு. இமேஜிங் ஃபஸ்ட்டு அவர் சொல்கிறாரு, நீ போ, நான் உனக்கு போதிக்கிறேன், கற்றுத்தரேன், நீ போ என்று சொல்கிறாரு. தைரியமாக பேதுரு எந்திச்சு போகிறான். போனவனை ஜோப்பாக்கு வந்தவனை அந்த இடத்துல ஞாபகத்துக்கு கொண்டு வராரு, ஞாபகம் மூட்டுறாரு, ரிமெம்பரன்ஸுக்கு கொண்டு வராரு. எப்படி? இமேஜிங் மூலமாக. பேதுருக்கு ஆண்டவர் ஆவியானவர் உணர்த்துகிறாரு, இதோ உனக்கு ஞாபகம் இருக்கா, அங்கே பார், அன்னைக்கு நீ இயேசு கிறிஸ்து உன்னை கூட்டு பண்ணுற, சும்மா உன்னை கூட்டு போல ரூம்குள்ளே. ஏசப்பா எதுவுமே சும்மா செய்ய மாட்டார். ஒரு வரபோது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவன் தான் இருக்கிறானா வா, இல்லை ஒரு கோஇன்சிடென்ஸ் இல்லை அப்படிலாம் செய்கிறவர் கிடையாது. காட் இஸ் நாட் அ காட் ஆஃப் கோஇன்சிடென்ஸ். காட் இஸ் அ காட் ஆஃப் பிளான்ட் இன்ஸ்டன்சஸ் இன் அவர் லைஃப். அவரை பேதுருவன் கூட்டு போனதுக்கு காரணம் இருக்கு. இந்த இடத்துல இங்கே பேதுரு மூலமாக இந்த காரியத்தை செய்யணுன்றதுக்காக ஆவியானவர் இப்போ யாப்படுத்தவனை ஞாபகம் இருக்கா, அங்கே ஆண்டவரை கூட்டு போன, சும்மா கூட்டு போல, இதுக்காக தான் கூட்டு போனார். உனக்கு ஞாபகம் இருக்கா, இந்த மாதிரி நெகட்டிவாக நிறைய ஃபோர்ஸஸ் இருக்கும் பொழுது அவங்களாம் வெளியே அனுப்பிடணும், இல்லாட்டி அந்த அற்புதம் செய்ய முடியாது. இட் இஸ் அ டிஸ்டர்பன்ஸ். தீஸ் நெகட்டிவ் திங்ஸ் ஆர் டிஸ்டர்பன்ஸ். ஸோ வெளியே அனுப்பு. திஸ் வாட் ஜீசஸ் டிட். வெளியே அனுப்பு. வெளியே அனுப்புகிறான். உனக்கு ஞாபகம் இருக்கா, அவர் ஜெபிக்கிறாரு, நீ ஜெபி. உனக்கு ஞாபகம் இருக்கா, அவர் என்ன பண்ணாரு, தலித்தா குமி என்று சொன்னார். நீ இந்த பொண்ணோட பேச தபிதா, உனக்கு தான் இந்த பொண்ணு பேர் தெரியுமா, சொல்லு தபிதா, இன்னும் அத்தாரிட்டி எடு. ஏன்னா ஏசப்பா சொல்லியிருக்கிறார்ல, நான் செய்ததையும் செய்வாய், அதுக்கு அதிகமாகவும் செய்வாய், கிரேட்டர் திங்ஸ் யூ வில் டூ என்று சொல்லி உனக்கு ஞாபகம் இருக்கா. அதனால நீ பேர சொல்லி எழுப்பு. I want to tell you today, starting this moment, இந்த நிமிஷம் ஆரம்பிச்சு உங்க வாழ்க்கையில் நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன்லையும், ஜோப்பா நேரங்களிலும் நீங்க என்ன செய்யணும்னு உங்களுக்காக ஏற்கனவே சொல்லி எழுதி வச்சிருக்கிற ஜீசஸ் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வேத வசனங்களிலிருந்து, பிப்ளிக்கல் இன்சிடென்ட்ஸ்லிருந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்த போறாரு. அண்ட் அப்படி ஞாபகம் வந்துச்சுன்னா அது ஆவியானவர்னு தைரியமா இருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க ஆண்டவருக்கு. அண்ட் தட்ஸ் வாட் காட் இஸ் கோயிங் டு டு. இந்த இமேஜிங்கை பண்ண போகிறாரு. அது மூலமாக ஞாபகப்படுத்த போகிறாரு. ஞாபகப்படுத்த போகிறாரு. எல்லாரும் சொல்லுங்களேன், ஞாபகப்படுத்த போகிறாரு. ஒரே ஒரு டூல் உங்களுக்கு சொல்கிறேன், சொல்லி கொடுக்குறேன். ஓகேயா? ஒரு டூல் ஒன்று சொல்லி தருவா உங்களுக்கு. ஓகேயா? கருவி. டூல் என்னது? கருவி ஒன்று சொல்லித்தரேன். ஒருவேளை இது எப்படி என் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள், இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இது மட்டும் இல்லை, இது மாதிரி பைபிளில் நிறையா இருக்குது. ஆனால் ஆவியானவர் எனக்கு உணர்த்துறதுனால நான் சொல்கிறேன். இன்னைக்கு இங்கே நிறைய பேர் இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு பர்டிகுலர் பிரச்சனையில் இருக்கிறீங்க. அந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு, உங்களுடைய அந்த ஜோப்பாக்கு இந்த விஷயத்தை ஆண்டவர் இன்னைக்கு ஆவியானவர் இமேஜிங் கொண்டு வர்றார் நிறைய பேருக்கு. இப்போ சிலருக்கு இங்கே ஆவியானவர் பதில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இமேஜிங், இதை இமேஜிங் பண்ணுறாரு உங்கள் லைஃப்பில். இப்போ புரியுதா 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 உங்களுக்கு இமேஜிங் பண்ண ஆரம்பிக்கிறார். ஹோலி ஸ்பிரிட் இஸ் இன் கண்ட்ரோல் இன் திஸ் பிளேஸ். பரிசுத்த ஆவியான இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறத நான் விசுவாசிக்கிறேன்.
அவர் ஏற்கனவே பண்ண ஆரம்பிச்சிட்டார், இமேஜிங் பண்ண ஆரம்பிச்சிட்டார் என்பது விசுவாசிக்கிறேன். யூ கோன் பி எக்ஸைட்டட். நான் சொல்கிறேன், நெக்ஸ்ட்டு 10 minutes யூ கோன் பி ஸோ எக்ஸைட்டட். இன்னும் அடுத்த 10 நிமிஷம் நீங்கள் ரொம்ப ரொம்ப உற்சாகமாக மாற போகிறீங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல செயல்பட ஆரம்பிச்சிட்டார், இமேஜிங் பண்ண ஆரம்பிச்சிட்டார். எப்படி 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 மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் சீக்கிரம் வாசிங்க. அவர்கள் கப்பர்நகூமில் வந்த பொழுது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறதில்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். அவன் வீட்டிற்குள் வந்த பொழுது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியில் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியதில்லையே. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாய் இல்லாதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். இந்த இடத்துல இன்றைக்கு ஆவியானவர் இமேஜிங் பண்றது பண பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு. இது ஒரு டூல். ஃபினான்ஷியல் நீட்ஸ் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் இமேஜிங் பண்றாரு என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நான் அதே சமயத்தில் சொல்றேன், இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன ஜோப்பா சிச்சுவேஷன் சந்திச்சாலும் அதுக்கு இதே மாதிரி இமேஜிங் பண்ணுவார். பைபிளில் இல்லாத ஆன்சர்ஸே கிடையாது. ஜீசஸோட லைஃப்பில் ஜீசஸ் சொல்லி தராத விஷயமே கிடையாது. உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளுக்கும், எல்லா கேள்விகளுக்கும், எல்லா தேவைகளுக்கும், எல்லா ஜோப்பா சிச்சுவேஷன்ஸுக்கும் பைபிளில் ஆன்சர் இருக்கு. ஆனால் அது நமக்கு மறந்து போயிடுது. பிசாசு மறக்கும்படி செஞ்சிடறான், மறைச்சிடுறான். அங்கே தான் என்ட்ராரு ஹீரோ ஹோலி ஸ்பிரிட். அவர் ஞாபகப்படுத்துறாரு. ஃபர்ஸ்ட் நம்மளை தைரியப்படுத்துற, போ நான் கற்றுத்தரேன், நான் போதிக்கிறேன், நீ போ, தைரியமாக போ, ஃபேஸ் பண்ணு என்று சொல்கிறாரு. அங்கே போன உடனே ஞாபகப்படுத்துறாரு. இதோ இதோ இது ஞாபகம் இருக்கா, இது ஞாபகம் இருக்கா, ஜீசஸ் இந்த விஷயம் செஞ்சது ஞாபகம் இருக்கா, ஞாபகம் இருக்கா, நீ படிச்சிருக்கே ஞாபகம் இருக்கா, சண்டே கிளாஸில் ஒன்று சொல்லி கொடுத்தாங்களே ஞாபகம் இருக்கா, மெசேஜில் பாஸ்டர் நடத்தினார் ஞாபகம் இருக்கா, நீ ஒரு வாட்டி பைபிள் வாசிக்கும் பொழுது உன்னோட டெய்லி டிவோஷன் டைமில் வாசித்திய ஞாபகம் இருக்கா, நீ யூடியூப்பில் அந்த பிரசங்கியார் பேசும்போது பார்த்திய ஞாபகம் இருக்கா. ஞாபகப்படுத்துவார் ஆவியானவர். அதை நீங்கள் செயல்படுத்தும் போது உங்களுடைய தீர்வு உங்கள் வாழ்க்கையில் இன்ஸ்டன்ட். And now this is one of the imaging that the Holy Spirit is doing. ஆனால் இது ஒரு ப்ராசஸ். இதை நீங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற இந்த கருவியை உங்கள் எல்லா சிச்சுவேஷன்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது ஆவியானவர் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற காரியத்தை உங்களுக்கு சொல்லி தருவார், வெளிப்படுத்துவார், இமேஜிங் பண்ணுவார். அந்த சிச்சுவேஷனில் யூ வில் ஃபைண்ட் யுவர் சொல்யூஷன். ஹல்லேலூயா. முதல் காரியம் இதில் நம்ம பார்க்கிற விஷயம் என்னன்னா, முக்கியமான காரியம், பேதுருக்கு ஒரு ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த வரி பணம் வசூலிக்கிறவங்க அவளை தேடி வராங்க. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரு பீட்டரை தேடி வராரு. வர்ற அந்த சூழ்நிலையில் பேதுரு யாரோட இருக்கிறாருன்னு அவருக்கு தெரியுது. இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்லாம் கொஞ்சம் நல்லா கேள்விலாம் கேட்பாங்க பாருங்கள், கொஞ்சம் உங்களை ட்ரிகர் பண்ணுற மாதிரி. அப்போ தான் நீங்கள் டக்குன்னு அதை ஒத்துப்பீங்க, கரெக்டாக பே பண்ணுவீங்க, அதெல்லாம் இருக்குது. அதனால் அந்த விஷயங்களுக்காக ஸோ அவரை கேட்கும் பொழுது கேட்குறாரு. அவரோட கேட்குற தோரணை இதுதான். ஆக்சுவலாக அதோட அர்த்தம் இதுதான். என்ன கேட்குறாரு ஃபஸ்ட்டு வாசிங்க. அந்த வரி பணம் வசூலிக்கு என்ன கேட்குறாரு? உங்கள் போதகர் உங்கள் போதகர், நல்லா கவனிச்சுக்கோ, உங்கள் போதகர் வரி பணம் செலுத்துகிறது இல்லையா? உங்கள் போதகர் வரி பணம்லாம் செலுத்த மாட்டாரா? ஏன்? இந்த சர்ச்சுக்கு போகிறவங்கலாம் பாவம் பாருங்க, அவங்க சொந்தக்காரங்க இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க, கூட வேலை செய்கிறவங்க இருப்பாங்க.
அவங்களுக்கு இந்த ஏசப்பா சர்ச் எல்லாம் பிடிக்காது. ஆனால் இவங்க சர்ச்சுக்கு போகிறாங்கன்னு தெரியும். இவங்க என்ன பண்ணாலும் உங்கள் சர்ச்சில் சொல்லித்தரலையா? உங்கள் பாஸ்டர் சொல்லித்தரியா? இல்லைலாம் உங்கள் பாஸ்டர் எல்லாம் சொல்லித்தர மாட்டாரா? உங்கள் சர்ச்சில் எல்லாம் சொல்லித்தர மாட்டாங்களா? இதை கேட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா அது மாதிரி? யாராவது பார்த்துருக்கீங்களா? அது இந்த மாதிரி விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி எதுக்குனாலும் சர்ச்சு சொல்லித்தரலையா? எதுனாலும் பாஸ்டர் சொல்லித்தரலையா? நானும் அந்த மாதிரி யாராவது கேட்டாலும் சொல்லுவேன், நீ வந்து பாரு சொல்லித்தராங்களா இல்லையான்னு பாரு அப்படின்னு. ஏன் அப்படி கேட்குறாங்க தெரியுமா? ஆக்சுவலாக அவங்க அப்படி கேட்குறவங்க ஆக்சுவலாக அவங்க உண்மையாகவே நீங்கள் அதை கற்றுக்கிட்டீங்களான்றதுக்காக கேட்குறதில்ல, உங்களை வெறுப்பேற்றுறதுக்காக கேட்குறது, உங்களை இரிட்டேட் பண்ணுறதுக்காக, ட்ரிகர் பண்ணுறதுக்காக, அதுக்கு தான் கேட்பாங்க. அதனால் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஆனால் நீங்கள் ஒழுங்காக வாங்கணும், சாட்சியாக இருந்துக்கணும், அது இம்பார்ட்டண்ட்டு. பாருங்கள், இவன் வேணும்ட்டு கேட்குறான். ஏன்னா வேணும்ட்டு கேட்குறான், ட்ரிகர் பண்ணுறதுக்காக கேட்குறான். கவனிங்க, இங்கே கவனிங்க, ட்ரிகர் பண்ணுறதுக்காக கேட்குறான், ட்ரிகர் பண்ணுறான். உங்கள் போதகர் வரி பணம்லாம் கட்ட மாட்டாரா? அப்படின்னா என்ன? பேதுருவை ட்ரிகர் பண்ணுறான். நீ வரி பணம் இவ்வளோ நாள் கட்டாமல் இருக்கிறிய, வெக்கமால உனக்கு? வெக்கமால உனக்கு? நீ ஏதோ ஜீசஸ் ஜீசஸ்ன்னு அவர் பின்னாடி போறிய, அவர் பெரிய அற்புதம்லாம் செய்கிறான்னு சொல்கிறிய, அவர் இது பண்ணுறான்னு சொல்கிறிய, அது பண்ணுறான்னு சொல்கிறிய, அவர் வரி பணம்லாம் கட்ட மாட்டாரா? ட்ரிகர் பண்ணுறான். புரியுதா புரியல? கவனிங்க, என்ன கவனிங்க, புரியுதா புரியலையா? ட்ரிகர் பண்ணுறான். ஸோ பீட்டர் வாஸ் ஆக்சுவலி இன் அ ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன். கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஏசப்பாக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாரு. அவர் அந்த போட்டெல்லாம் அப்படியே போட்டு வந்துட்டாரு, அந்த வலையெல்லாம் அப்படியே விட்டுட்டு வந்துட்டாரு. ஒருவேளை அவர் ஒவ்வொருட்டையும் மீன் பிடிக்கும் போது அந்த மீன் பிடிச்சி வர காசில் வரி கட்டிட்டு இருந்தார். இப்போது மீன் பிடிக்கிற தொழில் இல்லை, அதனால் அந்த வரிலாம் டாக்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்கம் டேக்ஸ் வந்து ஃபைனோட வந்திருக்கோம் நேரம் அவருக்கு. அதனால் இவர் தேடிட்டு இருக்கிறாங்க, சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கிறாங்க, எப்போ வருவார்னு. அவர் வந்துட்டார் அவர் ஊருக்கு. இப்போ எல்லாத்துலையும் சுற்றிட்டு போய் எல்லாத்துலையும் ஊழியம் செஞ்சுட்டு ஜீசஸோட ஜாலியாக போயிட்டு அப்படி இப்படின்னு போயிட்டு வந்துட்டு இப்போ ஊருக்குள்ளே வர்றாரு. ஊருக்குள்ளே வரும்போதே கலெக்ஷன்காரன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான், ட்ராக் பண்ணிட்டுருக்கிறான். கலெக்ஷன் ஆள் எப்போ வருவான், எங்கே போகிறான், ஜிபிஎஸில் ட்ராக் பண்ணுறான். அவனோட ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லாம் போய் ட்ராக் பண்ணுறான். நம்ம வேறு போகும்போதெல்லாம் போடுவோம், ஐ எம் இன் திஸ் பிளேஸ், ஐ செக்டுன்னு அதெல்லாம் வச்சு ட்ராக் பண்ணிட்டே இருக்கான். ஊருக்குள்ளே கால் வச்சோடனே வந்துட்டான் அவன். கொடுக்க வேண்டிய காசு எங்கடா அப்படி அவனை திட்டி அவனை மிரட்டி இப்போ அவனை ட்ரிகர் பண்ணுறதுக்கு ஜீசஸ் எழுதுகிறான் உள்ள. ஸோ பீட்டர் வாஸ் இன் அ ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன். ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார்? அந்த ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் இருந்த பீட்டரை அந்த இடத்துல பதில் கொடுத்து அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கினார். நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன்ஸில் இருக்கிறவங்களை கர்த்தர் விடுதலை ஆக்குவார். அவரால் முடியும், முடியாதது ஒன்றும் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல எப்படி செயல்படுறார் பாருங்க, நல்லா கவனிங்க. இன்னைக்கு உங்களுக்கு இப்போதான் இமேஜிங் பண்றாரு, உங்களுடைய சிச்சுவேஷனுக்கு இமேஜிங் பண்றாரு. ஃபர்ஸ்ட் இந்த இமேஜிங் ஒர்க் ஆகிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், இந்த இமேஜிங்லாம் ஒர்க் ஆகிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் இதுதான். பேதுரு என்ன பண்ணுறான்? ஃபஸ்ட்டு அந்த வரி பணம் வாங்குறவன் அவங்ககிட்ட என்ன கேட்குறான்? உங்கள் போதகர் வரி செலுத்த மாட்டாரா கேட்குறான். கேட்ட உடனே பேதுரு என்ன சொல்கிறான்? செலுத்துகிறார். இங்கிலீஷில் எஸ், இங்கிலீஷில் இட் வாஸ் a strong yes, it was a solid yes, it was an yes without an hesitation. எஸ் கூட வேறு எதுவுமே சேர்க்கல, எஸ் அவ்வளோதான் பதில். அது எப்படிப்பட்ட ஒரு பதில்னா, அது என்ன பதில்னா, என்னோட ஜீசஸ் செய்வாரியா. there was no doubt, there was no question. கொஞ்சம் கூட குழப்பம் இல்லை, அவர் செய்வார். ஆனால் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கிறாரு, அவர் செய்வார். ஆனால் இதுக்கு செய்வாரான்னு தெரியல, அவர் இதை பற்றிலாம் இது வரைக்கும் பேசினதே இல்லை, இது அவரால் செய்ய முடியுமான்னு தெரியல, எல்லாம் கிடையாது. எஸ் அண்ட் எஸ், எஸ் மீன்ஸ் எஸ். இது பேர் தான் விசுவாசம், ஃபெய்த். இது பேர் என்னது? ஃபெய்த். ஃபெய்த் சொல்லுங்க எல்லாரும், ஃபெய்த், விசுவாசம். உங்களுடைய ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு எனக்கு தெரியாது,
என்ன போராட்டங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அந்த பண பிரச்சனை எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குன்னு தெரியாது. அந்த கடன்கள் எவ்வளோ லட்சத்தில் இருக்கிறதுன்று எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியும், அது ஆவியானவர் எனக்கு இமேஜிங் பண்ணுறாரு, எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் இமேஜிங் பண்ணுறாரு, என் இயேசு கிறிஸ்துவால் முடியும். யாரால செய்ய முடியும் தெரியாது, ஆனால் என் இயேசப்பாவால் முடியும். எஸ், இட்ஸ் ஜஸ்ட் a yes, nothing more than a yes. அதுக்கு மேலே எதுவுமே சொல்லணும்னு அவசியமே கிடையாது, அது கூட எதுவுமே ஆட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. முன்னாடி ஒரு ப்ரிஃபிக்ஸ் பின்னாடி ஒரு சஃபிக்ஸ் போடணுன்ற அவசியமே கிடையாது. அது ஒரு ஃபுல் சென்டென்ஸாக ஆகணுன்ற அவசியமே கிடையாது. அதை புரிய வைக்கிறதுக்கு எடுத்து விலாவரியாக 50 சொற்கள் இருக்கிற ஒரு எஸ்ஸே எழுதுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நோ, யூ டோன்ட் நீட் டு ரைட் an essay. It's just one word and it is yes, because that's what Jesus can do. இயேசுப்பாவால முடியும். எத்தனை பேர் சொல்றீங்க இயேசுப்பாவால முடியும்னு? முடியும். சொல்லுங்க, முடியும். முடியும். உங்க இயேசுப்பாவால முடியுமா? உங்க இயேசுப்பாவால முடியுமா? நம்ம இயேசுப்பாவால முடியுமா? நம்ம ஜீசஸால முடியுமா? Can Jesus do it? And that's faith. அது விசுவாசம். அதான் விசுவாசம். அடுத்தது பாருங்க, அவன் இயேசுப்பா கிட்ட கேட்ட உடனே இயேசுப்பா என்ன சொல்றாரு? இயேசுப்பா கேட்ட உடனே இயேசுப்பா என்ன சொல்றாரு? பேதுரு போய் சொல்றான் இயேசுப்பாட்ட, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். பேதுரு என்ன சொல்றாரு? அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள். அந்நியரிடத்துல வாங்குகிறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த லைனை. பீட்டர் வரான். பீட்டர் ஜீசஸ் கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்கிறான், ஐயா இந்த மாதிரி கேட்குறாங்க, இந்த மாதிரி சொல்கிறாங்க என்று சொல்லி வந்து பீட்டர் சொல்கிறான். பீட்டர் சொன்ன உடனே ஜீசஸ் என்ன சொல்கிறாரு? பீட்டர் எஸ் சொல்லிட்டான். பீட்டர் வெயிட் பண்ணல, எஸ் சொல்லிட்டான். ஏற்கனவே அவர்கிட்ட சொல்லிட்டு இங்கே வரான். சொல்லிட்டு வந்து ஜீசஸ் கிட்ட சொல்கிறான் அந்த விஷயத்தை. ஆனால் ஜீசஸ் அவனுக்கு ஒரு கேள்வி வைக்கிறாரு. பீட்டருக்கு ஒரு வேலை ஷாக்காக இருந்ததா, எப்பா உங்களை நம்பி நான் எஸ் சொல்லிட்டு வந்துட்டேன், நீங்கள் வந்து கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறீங்க, இந்த மாதிரி அது ஒரு மாதிரி ட்விஸ்ட் பண்ணிலாம் கேள்வி கேட்குறீங்க, நீங்கள் கேள்வி கேட்குறத பார்த்தாலே எனக்கு வயிற்றில் புளிய கரையுது. ஒரு பீட்டருக்கு அப்படி தோணிருக்கலாம். ஆனால் பீட்டர்கிட்ட ஜீசஸ் கேட்டது என்னது? யார்கிட்ட வரி பணம் வசூலிக்கணும்? அவங்க சொந்த பையன்கிட்ட வரி பணம் வசூலிப்பாங்க, வெளியேறிட்ட தான் வசூலிக்கணும். வாட் டஸ் திஸ் மீன்? இது பீட்டர் என்ன சொல்கிறான்? வெளியாள்கிட்ட தான் வசூலிக்கணுன்றான். பீட்டர் வந்து சொல்கிறான். அப்போ என்ன நடக்குது? என்ன கான்வர்சேஷன் அது? அங்கே என்ன நடந்திருக்கு? ஏசப்பா அங்கே மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பீட்டருக்கு உணர்த்துறாரு. நல்லா புரிஞ்சுக்கோ, இது எல்லாமே எனக்கு சொந்தம், எல்லாமே எனக்கு சொந்தம். ஐ எம் த ஓனர் ஆஃப் எவ்ரி திங். அது உனக்கு புரியுதா? உனக்கு இன்னைக்கு பண தேவை இருக்கலாம், உனக்கு இன்னைக்கு பண தேவை இருக்கலாம். ஆனால் நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், எல்லா ஐஸ்வர்யமும் எனக்கு சொந்தம். அது உனக்கு புரியுதா? அது உனக்கு புரியுதா? Do you remember that I am in control and I own everything? நான் இன்னைக்கு பணத்தை பற்றி, இது பணத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இமேஜிங் உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கிறேன். ஆவியானவர் உங்களுக்கு பண்ணுறாரு. ஆனால் இது உங்கள் சரீரத்துக்கும் சரீர சுகவீனத்துக்கும் பொருந்தும். என்ன பெரிய சிக்னஸ் உங்களுக்கு வந்தாலும், என்ன ரிப்போர்ட் சொன்னாலும், இயேசுப்பாவால் அதை சரி பண்ண முடியும். எஸ், முடியும் முடியும் முடியும். அதே ஃபஸ்ட்டு விசுவாசம். அதே அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, என் சரீரத்துக்கு அவர் தான் சொந்தக்காரர். இந்த சரீரம் பூமியில் செயல்பட்டாலும் சரி, இந்த சரீரம் பூமியில் மண்ணுக்குள்ளே போனாலும் சரி, அவர் தான் சொந்தக்காரர். அவருடைய சரீரம் அவர் முடிவு பண்ணுவார் என்ன செய்யணும்னு. when you understand that, அது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இந்த பயம், குழப்பம், கஷ்டமே இருக்காது. நீங்கள் அதை பிடிச்சி வச்சுக்க மாட்டீங்க, அதை நினச்சி பயந்துட்டு இருக்க மாட்டீங்க, அதை நினச்சி திணற மாட்டீங்க. நம்ம வெறும் விசுவாசத்தை தான் எப்போதும் புரிஞ்சிருக்கிறோம். ஆனால் விசுவாசத்துக்கு அடுத்தது அது பேர் ஓனர்ஷிப் பிலாங்ஸ் டு காட். நம்ம வெறும் மேனேஜர், நம்ம வெறும் ஸ்டீவர்ட். இது என்னோட பிரச்சனை, என்னோட வலி, என்னோட தேவை இல்லை. இது தேவனோட பணம், தேவனோட சரீரம், தேவனோட பிள்ளைங்க, தேவனோட குடும்பம், தேவனோட ஊழியம்.
நான் வெறும் மேனேஜர். இன்னைக்கு நிறைய பேர் ஈகோவில் ஏன் கோவப்படுறாங்க, ஏன் நிறைய பேருக்கு தேவையில்லாத எரிச்சல், கோபங்கள் வருது, பயங்கள் வருதுன்னா, எந்த எனக்கு நான் தான் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனைகள், கோபங்கள், கன்ஃபியூஷன், பீஸ்லெஸ்னஸ் சிச்சுவேஷன் வருது. நம்மலாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இல்லை, எந்த கிடையாது, நான் கிடையாது, எனக்கு கிடையாது, என்னுடைய இது கிடையாது, என்ன என்ன ஏன் இமோஷன் இல்லை. இட் ஆல் பிலாங்ஸ் டு ஜீசஸ். எல்லாமே இயேசுவுக்கு சொந்தம். நான் வெறும் மேனேஜர், நான் வெறும் ஸ்டூவர்ட். அந்த நேரத்தில் அதை கையாளுறதுக்காக, அந்த நேரத்தில் அதை செய்கிறதுக்காக, அந்த இடத்துல அதை கொண்டு போய் இங்கேருந்து அங்கே கொண்டு போய் வைக்கிறது தான் என் வேலை. அது தேவனுக்கு பிரியமாக செய்கிறது தான் என்னோடய வேலை. ஓனர்ஷிப் யாருன்னு நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஓனர் யாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை பேதுருக்கு உணர்த்துறார். பேதுருக்கு அவர் கண்டிப்பாக அற்புதம் செய்ய போகிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி பேதுருக்கிட்ட சில விஷயங்களை அவர் கிளாரிஃபை பண்ணிடுறாரு. அவனுக்கு இதெல்லாம் சரியாக தெரியுதான்னு பார்த்துக்கிறாரு. ஃபஸ்ட்டு இல்லை அவனே பாஸ் ஆகிட்டான். ஜீசஸ் டெஸ்ட் வைக்கிறது முன்னாடி அவனே பாஸ் ஆகிட்டான். அவன் ஸ்ட்ரைட்டாக விசுவாசத்தில் 100 மார்க் வாங்கிட்டான். அவன் கேட்டவன்னு சொல்லிட்டான், எஸ் முடியும்னு சொல்லிட்டான். ஆனால் ரெண்டாவதுல அவனை செக் பண்ணுறாரு. இவன்கிட்ட வருவார், விசுவாசத்தோடு வர்றான். அப்போ செக் பண்ணிக்கிறார். விசுவாசம் இவனுக்கு ஹையாக இருக்குது, ஆனால் ஓனர் யாருன்னு இவனுக்கு தெரியுதா என்பதை செக் பண்ணுறாரு. அவன் அந்த செக்கிங் ப்ராசஸில் அவன் அதுலேயும் பாஸ் ஆகிடுறான். உடனே சொல்கிறான், இல்லை அவங்கள தான் கேட்கணும். உடனே சொல்கிறான், அதுலேயும் பாஸ் ஆகிடுறான். இப்போ தான் 3வது இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். என்ன பண்ணுறாரு, என்ன சொல்கிறாரு அடுத்தது? நாம் அவர்களுக்கு இடரலாய் இராதபடிக்கு நீ கடலுக்கு போய். பாருங்க, இவர் தான் கேட்குறாரு அவன்கிட்ட. அண்ணியனுக்கு தானே வாங்கணும், குமாரனுக்கு வாங்கக்கூடாது. ஆனால் ஒரு ப்ராசஸ் ஒன்று இருக்கு, அதை நம்ம செய்யணும். இந்த ஜீசஸோட டீச்சிங்ஸில் ஆதி அப்போஸ்தலர் சபையில் இந்த 7 டீச்சிங்ஸ் சொன்ன தெரியுமா? அதில் ஒன் ஆஃப் த டீச்சிங் வந்து நீங்கள் எந்த இதில் இருக்கிறீங்களோ அந்த லீடர்ஸ், அந்த ஸ்டாச்சுரிட்டி, அந்த அத்தாரிட்டிக்கு ஒபே பண்ணுறவங்களா இருக்கணும்னு சொல்லுது. கவர்மெண்ட்டு, டிராஃபிக் ரூல்ஸு, லோக்கல் கார்பரேஷன் எக்ஸ்பெக்டேஷன்ஸு, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல மேனேஜர், உங்கள் சபையில் இருக்கிற லீடர்ஷிப், உங்கள் சிட்டியில் இருக்கிற சில முக்கியமான காரியங்கள், நீ ஒரு இடத்துக்கு போகிறீங்களா அந்த இடத்தோட ஒழுங்கு முறைகள், டிசிப்ளின் திங்ஸ், இதுக்கெல்லாம் நம்ம ஒபே பண்ண கட்டுப்படணுன்றது பைபிள் நம்மளுக்கு சொல்லித்தர டீச்சிங். இட்ஸ் அ பிப்ளிக்கல் டீச்சிங். அதனால சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, ஏன் அதை நம்ம ஃபாலோ பண்ணோம்? நான் ஜீசஸோட ஆள், நான் பைபிளை படிக்கிறவன், நான் கிறிஸ்டியனு, எனக்கு ஓனர் அவர் தான், நான் டிராஃபிக்கில் ஒன் வேல தான் போவேன். நம்ம அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா பைபிள் சொல்லுது, நான் உண்மையில போனாலும் எனக்கு ஒன்றும் ஆகாது. ஏன்னா ஜீசஸோட பிள்ளை. ஜீசஸ் என்ன பண்ணுவார், ஏஞ்சல்ஸ் அனுப்பி பரிசுத்தாவியை அனுப்பிச்சு எதிர்க்கிற வண்டியெல்லாம் அப்படியே தள்ளி விட்டுருவார். ஹெல்மெட் போடாமல் போவேன், நான் ஸ்டைலாக போவேன், நான் ஜீசஸோட பிள்ளை. எதிர்க்க ஏதாவது வண்டி வந்து இடிச்சுன்னா நான் பறந்து போய் தலை அடிப்படாது. அப்படி எவ்வளோ பறந்தாலும் அப்படியே போய் காலை நிற்பேன். அப்படி ஆவியானவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஆவியானவர் அப்பெல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டார். அங்கே என்ன சொல்கிறாரு ஏசப்பா, பா நான் தான் ஓனர்ப்பா, நான் தான் ஓனர். ஆனால் அவர்களுக்கு இடரலாயிராதபடிக்கு கேட்கல எனக்கு, இடரலாயிராதபடிக்கு. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்களே, நாம் அவர்களுக்கு அவர்களுக்கு இடரலா இல்லாதபடிக்கு. நம்ம ஒன்வேல போனால் நம்மளை காப்பாற்ற வல்லவராக ஏசப்பா இருக்கிறாரு. ஆனால் பல பேருக்கு ஏசப்பா யாருன்னு தெரியாது. அவங்களாம் உங்களை பார்த்து ஒன்வேல வருவாங்க. நீ ஸ்டைலாக ஒன்வேல போவ, நீ கையை விட்டு ஓட்டுவ. ஆனால் நீ ஓட்டுறதை பார்த்து, வாவ் இது ஸ்டைலாக இருக்குது, இதோ எனக்கு நவீன் அண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் பயங்கர ஸ்டைலாக இருக்கிறாரு, அவர் வண்டி ஓட்டும் போது ஸ்டைலாக இருக்குது, கை விட்டு ஓட்டுறது ஸ்டைலாக இருக்குது, நான் நவீன் அண்ணாவை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லி நவீன் அண்ணாவை ஃபாலோ பண்ணி அதே மாதிரி வண்டி கை விட்டு அவனாவது ஓட்டினா என்ன ஆகும்? There are certain rules and regulations, laws of the land. அது நன்மைக்காக போடப்பட்டிருக்கிற டிசிப்ளின் காரியங்கள். சர்ச்சில் லீடர்ஷிப் சில ரூல்ஸ் அண்ட் ஒரு ரிக்குவயர்மெண்ட்ஸ் போடும் பொழுது அது நன்மைக்காக, எல்லாரோட நன்மைக்காக போடப்படுகிற காரியங்கள். முரட்டாட்டம் பிடிக்கக்கூடாது, ரிபல் பண்ணக்கூடாது. நம்ம ரிபல் பண்ணும்போது நம்ம மற்றவங்க கிட்டலாம் இருக்கிறோம்.
நான் எனக்கு ஆண்டவர் இருக்கிறாரியா, எனக்கு உடம்புல என்ன பிரச்சனை வந்தாலும் நான் டாக்டர்கிட்ட போக மாட்டேன், நான் போக மாட்டேன். ஏன்னா அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போயிடுவாங்க. விசுவாசம். அவர் தான் என் ஓனர், அவர் தான் என் சரீரத்துக்கு ஓனர், நான் போக மாட்டேன். ஆண்டவர் சொல்கிற, நீ மற்றவங்களுக்கு விடலாக இருக்காத. உன்னை நிறைய பேர் பார்க்குறாங்க, உன் பசங்க பார்க்குறாங்க உன்னை, நீ போகலன்னா அவனும் போக மாட்டான். நீ என்ன சொல்லித்தர, அவனுக்கு என்ன லெகசி வைக்கிற? உன்னை பார்க்குற ஒரு 4 பேர் இருக்கிறாங்க சபையில், அவங்களும் அதே தான் ஃபாலோ பண்ணுவாங்க. உன்னை பார்க்குற ஊரில் நிறைய மக்கள் இருக்காங்க, அவங்களும் அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நான் என் மேலே நீ விசுவாசமாக இருக்க, என்னால் முடியும், நீ நம்புற, கரெக்டு. நான் தான் ஓனரு, அது உனக்கு தெரியுது, கரெக்டு. ஆனால் நம்ம மற்றவங்களுக்கு இடரெல்லாம் இருக்கக்கூடாது. இதுக்கு டாக்டர்கிட்ட போனால் போகணும், டெஸ்ட் எடுக்கணும்னா எடுக்கணும். ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்குது உலகத்தில், நம்ம வாழ்கிற உலகத்தில். நீ கஷ்டப்படாத, கொஞ்ச நாள் பரலோகத்துக்கு வருவா, எல்லாரும் வருவோம், அங்கே நீ இதெல்லாம் ஃபாலோ பண்ண வேணாம். ஆனால் அது வரைக்கும் பூமியில் இருக்கும்போது பூமியில் இருக்க ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா மற்றவங்களை நம்ம இடரெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த ப்ராசஸ் நீங்கள் கடந்து வரும் பொழுது, இந்த ஃபெய்த், ஓனர்ஷிப் அண்ட் ப்ராசஸ், விசுவாசம், அவரால் முடியும், அவர் தான் எல்லாத்துக்கும் சொந்தக்காரர். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செய்யணும் என்று சொல்லி, வரி கட்ட வேண்டியது ஒரு கடமை, அதை கட்டிடணும். அந்த பணத்தை செலுத்த வேண்டியது கடமை, செஞ்சிடணும் என்று சொல்லி நம்ம இடரலாக இல்லாதபடிக்கு நம்ம அந்த முயற்சிகளை எடுக்கும் பொழுது, செய்யும் பொழுது, ஆண்டவர் எப்படிமா நம்மளுக்கு அற்புதத்தை செய்வார். கல்யாணி கடையில் நல்லா ஜெபிச்சுட்டு பார்த்தவனை கட்ட வேண்டிய அந்த வரி பணம் இருந்தது. வீட்டு பீரோவில் அற்புதமாக லாக்கருக்குள்ள வந்தது. சமையல் அறையில் பருப்பு பொடி, சக்கரை பொடிக்குள்ளே, டப்பாக்குள்ளே இருந்தது. இல்லை நீங்களாம் ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்க, அது போதும். எனக்கு இன்றைக்கி நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, ஒத்துக்கிறீங்களா? காலை ஃபஸ்ட்லேருந்து அது ஆவியானவரை பற்றி பேசினா அப்படி தான் நடக்கும், புரிஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த டப்பாக்குள்ள கிச்சனில் வைக்கிறதுலாம் கொரோனாவோட இது டிமானிட்டைசேஷனோட முடிஞ்சு போச்சு. அதை விடுங்க. இப்படி தான் ஆண்டவர் கொடுப்பாரா? ஆண்டவர் இப்படி கொடுப்பாரா? சொல்லுங்களேன். எத்தனை பேர் அந்த மாதிரி ஜெபிக்கிறீங்க? உங்கள் பண தேவைகள், உங்களுடைய கடன் பிரச்சனைகள் மாறுறதுக்கு ஆண்டவரே என்ன செய்வீங்க தெரியாது. நான் நிறைய முறை, எனக்கு முந்தி ரொம்பலாம் பண பிரச்சனை இருக்கும் பொழுது ட்ரெயினில் வருவேன், எங்கேருந்தா ஊர்லேருந்து, அப்போல்லாம் வேலை செய்யும்போது ட்ரெயினில் தான் போவேன். அப்போல்லாம் ரொம்ப ஜெபிச்சுட்டு நிறைய நேரம் ட்ரெயினில் உட்காந்துருக்கும்போது அந்த சீட்டுக்கல்லாம் குனிஞ்சு பார்த்துருக்கிறேன். இங்கே ஏதாவது பெட்டி வச்சுருப்பார் ஆண்டவர், பயங்கரமாக ஜெபிப்பேன், விசுவாசத்தோட ஜெபிச்சு அப்படி குனிஞ்சு பார்த்த பெட்டி இருக்கா, ஏன் மிரக்கலாக வந்திருக்கான்னு. என் வாழ்க்கையில் நடந்தது கிடையாது, உங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா சந்தோஷம். ஆவியானவரால் பண்ண முடியாது ஒன்றும் கிடையாது, பண்ண முடியும். ஆனால் என் வாழ்க்கையில் நடக்கலை. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லித்தரேன், பைபிளில் நான் பார்த்ததை நான் சொல்லித்தரேன். ஆண்டவர் சூம்பின கைகளை சரியாக்கி பார்த்துருக்கிறேன். எப்படி? சூம்பின கைகள் சரியாகி பார்த்துருக்கிறேன். நடக்க முடியாதவங்க நடக்க வச்சு பார்த்துருக்கேன், கண்ணு தெரியாதவங்க கண்ணு வர வச்சு பார்த்துருக்கிறேன், மரித்தோரையே உயிரோடு எழுப்பி பார்த்துருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி அவர் ஸ்பெஷல் டோர் டெலிவரி, ஸ்விக்கி டெலிவரி ஆஃப் பணம் கொடுத்து நான் பார்த்ததில்லை, பைபிளில் எங்கேயும் இல்லை அது மாதிரி. ஆனால் ஒன்று இருக்கு, பொருளாதார பிரச்சனைகள் இருக்கும் பொழுது, பண தேவைகள் இருக்கும்போது அவங்க செய்கிற தொழிலை ஆசீர்வதிச்சார், அந்த தொழிலில் பெருக்கத்தை கொடுத்தாரு. பேதுரு கூட்டி அவர் சொல்லலப்பா, அவங்களுக்கு இடர்நாள் வரும், ஆனால் நீ போய் உங்கள் வீட்டில் போயிட்டு பீரோ தந்து பாரு, உங்கள் மாமியார் சுகமாக்கின பற்றியா, அவங்ககிட்ட போய் கேளு, உள்ள பெட்டி இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லலை. அவன் என்ன பண்ணாரு? போய் மீன் பிடியா, போய் மீன் பிடி. ஏன்பா? ஏன் மீன் வயிற்றுக்குள்ளே காசை வச்சிருந்தவர் மீன் பிடிக்க அனுப்பணும், அது வீட்டுக்குள்ளே வச்சிருக்கலாம். அந்த காசை வீட்டுக்குள்ளே வச்சிருக்கலாமே அந்த காசை, எதுக்கு அவனை டைம் வேஸ்ட் பண்ண அனுப்பணும் மீன் பிடிக்கிறதுக்கு? அவனோட வேலை அது, அவனோட தொழில் அது, அவனுக்கு இருக்கிற தாளந்து அது, அவனோட கிஃப்ட் அது, அவனுக்கு தெரிஞ்ச ஸ்கில் அது.
ஆண்டவர் உங்களுடைய பண பிரச்சனைகளை மாற்றுவார் என்றால் அது உங்கள் கையின் காரியங்கள் மூலமாக, உங்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிற ஸ்கில் மூலமாக, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க கிஃப்ட் மூலமாக, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க தாளந்து மூலமாக, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க ஞானத்தின் மூலமாக, நீங்கள் ஆண்டவர் கொடுக்குற பலத்தினால, ஞானத்தினால, வசனங்களின் அடிப்படையில் நீங்கள் திருந்தினவங்களாக நீங்கள் கஷ்டப்பட்டு என்னெல்லாம் கற்றுக்கிறீங்களோ செய்கிறீங்களோ அதன் மூலமாக தான் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அதன் மூலமாக உங்கள் கடன் பிரச்சனையை மாற்றுவார். Only through that. பேதுருக்கு திரும்ப திரும்ப அதை சொல்லித்தராரு. ஃபஸ்ட்டு நைட்டு ஃபுல்லாக அவன் பண்ணுறான், அவன் கூட்டாளிகளும் பண்ணுறாங்க, கடைகளை ரைட் சைடில் போடுன்றாரு. வலை கிழிஞ்சது. காசு டாக்ஸ் மணி பிரச்சனையாது. அவர் சொல்கிறாரு, மீனை போய் பிடிச்சிட்டு வா, வயிற்றில் இருக்கும், 2 பேருக்கு சேர்த்து கட்டுன்றாரு. அதுக்கப்புறம் அவன் திரும்பி மீன் பிடிக்க போகிறான். ஏசப்பா வீட்டில் இருந்த பிறகு அப்போது நைட்டு ஃபுல்லாக பண்ணுறான், கிடைக்கல. திரும்பி அவன் சொல்கிற, போய் போடு, உனக்கு கிடைக்குன்றாரு. வலை கிளியாத அளவுக்கு நிறைய மீன் கிடைக்குது. He's again and again and again and again and again and blessing the work of his hands. நான் சொல்கிறேன் இருக்கு, பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறத சொல்கிறேன், இமேஜிங் பண்ணுறத சொல்கிறேன். நிறைய பேருக்கு இமேஜிங் பண்ணுறாரு. பீட்டருக்கு இந்த மாதிரி நடந்து உனக்கு ஞாபகம் இருக்கா? அதே உனக்கும் நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆல் தட் யூ ஹேவ் டு டூ இஸ் ஹேவ் ஃபெய்த் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆல் தட் யூ ஹேவ் டு நவ். நிறைய பேர் இப்போ பேசிகிட்டு இருக்காரு, விசுவாசம் நம்புங்க, ஆண்டவரால் மட்டும்தான் முடியும் நம்புங்க. அது உங்கள் பணமாக இருக்கலாம், உங்களுடைய சுகவீனமாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், பட் திஸ் இஸ் வாட் காட் இஸ் டாக்கிங் டு ஈச் ஒன் ஆஃப் யூ. விசுவாசம் வேணும். யார் ஓனர்னு தெரியணும். நம்ம வெறும் மேனேஜர் தான் என்பது புரிஞ்சுக்கணும். அதுக்கான ப்ராசஸை செய்ய ரெடியாக இருக்கணும். அப்போ நம்மளுடைய கையின் காரியங்கள், நீங்கள் திரும்பி போய் செய்ய போகிற வேலை, நீங்கள் திரும்பி போய் செய்ய போகிற பிஸ்னஸ், நீங்கள் திரும்பி போய் செய்ய வேண்டிய புது காரியங்கள், அதை ஆசீர்வதிப்பார். அதை செய்ய ரெடி ஆகுங்க. அதை நல்லா செய்ய ரெடி ஆகுங்க. அதை பெஸ்ட்டாக செய்ய ரெடி ஆகுங்க. தயவு செய்து இங்கே இருக்கிறவங்ககிட்டலாம் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. நானும் அந்த தவறுகள் செஞ்சுருக்கிறேன். ஆனால் நான் சொல்கிறேன், நான் கஷ்டத்தில் அடிபட்டு கற்றுக்கிட்டவனா உங்களுக்கு சொல்லித்தரேன், கற்றுக்கோங்க. நம்மளுடைய ஃபினான்ஷியல் நீட்ஸு கடன் வாங்கி சரி பண்ணவே முடியாது. கடன் வாங்கி சரி பண்ணணும்னு நினச்சோன்னா அது கடன் அதிகமாகிட்டு தான் போகும், அது குறையாது. தயவுசெய்து அப்படி நினைக்காதீங்க. அது ஆண்டவரோட திட்டம் கிடையாது. அதே மாதிரி மற்றவங்கக்கிட்ட கை ஏந்தி யாராவது கொடுப்பாங்களான்னு கேட்டு வாங்கி செய்யவே முடியாது. அப்படி அது சால்வே ஆகாது. நான் சொல்கிறேன், தட் இஸ் நாட் காட்ஸ் பிளான். நம்மளுடைய ஃபினான்ஷியல் பிளெஸ்ஸிங்கை கர்த்தர் எப்படி வச்சுருக்கிறாருன்னா, நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற தாளந்துகள், நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற கிஃப்ட்ஸு, நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற வேலை, நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஸ்கில்லு, அது மூலமாக மட்டும்தான் ஆண்டவரால் நம்மளுடைய பிரச்சனைகளை மாற்ற முடியும். மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹார்ட் ஒர்க் பண்ண கற்றுக்கோங்க. சோம்பேறித்தனம் நமக்கு இருக்கவே கூடாது. அதுதான் ஒரு பெரிய எதிரி. ஹார்ட் ஒர்க் பண்ணணும். முழு மூச்சாக ஆண்டவர் கொடுத்துருக்க நேரத்தையும் ஸ்கில்ஸையும் டேலண்ட்டையும் பயன்படுத்தணும். அதன் மூலமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஞானத்தோடு செயல்படணும். புதுசாக கற்றுக்கணும், லேர்ன் பண்ணணும். நம்ம எங்கே வேலை செய்யணுமோ, என்ன டொமைனில் இருக்கணுமோ அந்த டொமைனை பற்றி இன்னும் நிறைய கற்றுக்கிட்டு அதை பற்றி படிக்கணும். புதுசாக சர்டிஃபிகேஷன் வாங்கணும். மற்றவங்ககிட்ட இருந்து கற்றுக்கணும். அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்து கற்றுக்கணும். யூ ஹேவ் டு லேர்ன், கீப் எக்யூப்பிங் யுவர் செல்ஃப். முக்கியமானது ஆண்டோட வசனத்தின் அடிப்படையில் செய்யணும். பொய்யா ஏமாற்றி மற்றவங்களை கஷ்டப்படுத்தி வேதத்துக்கு புறம்பாக செய்யவே கூடாது. எதை செஞ்சாலும் வசனத்தின் அடிப்படையில் சாட்சியாக நின்று நம்ம அதை செஞ்சோன்னா கண்டிப்பாக ஆண்டவர், நான் இன்றைக்கி சொல்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், என்னை உட்பட எல்லாருக்கும் நான் இன்றைக்கி அதான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இமேஜிங் மூலமாக நமக்கு இன்றைக்கி சொல்லித்தர இந்த காரியத்தை நம் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். இந்த சபை ஃபினான்ஷியலாக பிளஸ்டு சபையாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இது கர்த்தரோட ஆசீர்வாதம். கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற ஒரு விசேஷமான ஆசீர்வாதம் என்பதை நான் உணர்கிறேன்.